ரைட். அதாவது பதிலா இருந்தால் 8 கிலோகிராம், அதே போல 3 கிலோகிராம் திணிவுகள், 8 கிலோகிராம் அதே போல 3 கிலோகிராம் திணிவுகள் இந்த மாதிரி கப்பி தொகுதியின் மூலமாக இணைக்கப்பட்டிருக்குது. இந்த சந்தர்ப்பத்துல இந்த 8 கிலோகிராம் 3 கிலோகிராம் ஆர்முடுகள் என்ன, அதே போல 8 கிலோகிராமுடன் இணைக்கப்பட்டுள்ள இந்த இழையினது இழுவை என்ன, இதான் கேட்கப்பட்ட கேள்வி. சரியான? ஓகே, கவனிங்க. இப்ப நம்ம முதலாவதா இந்த 2 திணிவுகள ஆர்முடுகளை கண்டுபிடிப்பதற்காக இந்த திணிவுகள் மீது தொழிற்படக்கூடிய விசைகளை குறித்துக் கொள்வோம். இந்த திணிவுகள் மீது தொழிற்படக்கூடிய விசைகளை குறித்துக் கொள்வோம். அந்த வகையில இந்த 8 கிலோகிராம் திணிவின் மீது தொழிற்பட விசை எடுத்தீங்கன்னா 8 கிலோகிராமுக்கு பூமி வழங்குற விசை 80 நியூட்டன். அதே போல 8 கிலோகிராம் இந்த இழையோடு இணைக்கப்பட்டிருக்கிறதால இந்த இழையின் மீது ஒரு இழுவிசை பிரயோகிக்கப்படும். இந்த இழையால 8 கிலோகிராமுக்கு ஒரு இழுவிசை வழங்கப்படும். அதே மாதிரி இந்த 3 கிலோகிராம் எடுத்தீங்களா இருந்தால் இந்த 3 கிலோகிராமை பொறுத்தவரையில 3 கிலோகிராம் மீது விசை தொழிற்படும். இந்த 3 கிலோகிராம் மீது தொழிற்படுற விசை எடுத்தீங்கன்னா இந்த இழையால இந்த வலப்பக்கமாக ஒரு இழுவிசை பிரயோகிக்கப்படும். இதுதான் 3 கிலோகிராமிற்கு கிடையாக தொழிற்படுற விசை இல்லையா? இந்த இழை இதை இழுக்கும். அதே நேரத்தில் ஒப்பமான மேற்பரப்புங்கிறதால புறாய் விசை தொழிற்படாது. அதே நேரத்தில் நிலைக்குத்தான விசைகள் தொழிற்படும். அது நமக்கு தேவையில்லை. இந்த கேள்வியை பொறுத்தவரையில அது இந்த நிலைக்குத்து விசைகள் தேவையில்லை. சொல்லி பாருங்க, 3 கிலோகிராம் மீது இந்த இழையினால் பிரயோகிக்கப்படுகின்ற இழுவிசை தீயாக இருந்தால் நமக்கு தெரியும் இந்த இழை வழியே எல்லா இடத்திலேயுமே இழுவிசை தீயாகவே இருக்கும். அந்த வகையில இந்த கப்பியின் மீது இந்த பக்கம் கப்பிய விளக்கிய திசையில ஒரு டீங்கிற விசையும் இந்த பக்கம் கப்பிய விளக்கிய திசையில ஒரு டீங்கிற விசையும் தொழிற்படும். மொத்தமா மேல் நோக்கி 2Tங்கிற விசை தொழிற்படும். நமக்கு தெரியும் திணிவு புறக்கணிக்கத்தக்க ஒரு பொருளாக இருந்தால் அந்த பொருள் மீது தொழிற்படுற விளையுள் விசை எப்பொழுதும் 0. எனவே திணிவு 0ங்கிறதால விளையுள் விசை 0. எனவே மேல் நோக்கி 2T இந்த கப்பியின் மீது கீழ் நோக்கி தொழிற்படுற விசையும் 2Tயாக அமையும். எனவே இந்த கப்பியின் மீது கீழ் நோக்கி 2Tங்கிற விசை தொழிற்படுவதால் இந்த இழையின் மீது 2Tங்கிற இழுவை இருக்கிறது கருத்து. எனவே இந்த கப்பிக்கு இழையிற இழுவிசை கீழ் நோக்கி 2Tயாக இருக்கும். இந்த 8 கிலோகிராமுக்கு இந்த இழையினால் வழங்கப்படுற இழுவிசை மேல் நோக்கி 2Tயாக இருக்கும். சரியா? எனவே 8 கிலோகிராம் மீது தொழிற்படுற விசைகள் ஒன்று அதுல நிறை, அடுத்தது மேல் நோக்கி இழுவிசை. ரைட். இப்ப நான் 3 கிலோகிராம் திணிவை பத்தி யோசிக்கிறேன். நான் 3 கிலோகிராம் திணிவிட ஆர்முடுகளை 2A என்று எடுக்கிறேன். 3 கிலோகிராம் திணிவிட ஆர்முடுகள் 2A இருந்தால் 8 கிலோகிராம் ஆர்முடுகள் என்ன A ஆக இருக்கும் இல்லையா? உங்களுக்கு தெரியும் இது 2A என்றால் இதுல ஆர்முடுகள் என்ன A. இதை பத்தி நம்ம போன கிளாஸ்ல பேசி இருக்கலாம். அந்த வகையில முதலாவது இந்த 3 கிலோகிராமுக்கு F7MAங்கிற சமன்பாடை பயன்படுத்துறோம். பாருங்க, 3 கிலோகிராமுக்கு F7MAங்கிற சமன்பாடை வலப்பக்கமாக பயன்படுத்தினால் 3 கிலோகிராமுக்கு வலப்பக்கம் தொழிற்படுற விசை T-ஆக இருக்குது. வலப்பக்கம் தொழிற்படுற விசை T-ஆக இருக்குது. திணிவு 3 கிலோகிராம், ஆர்முடுகள் 2A ஆக இருக்குது. அப்ப திணிவு தர ஆர்முடுகள் வார இடத்துல 2A வரும். எனவே T சமன் 3 into 2 6A ஆக இருக்கு. எனவே 3 கிலோகிராம் மீது தொழிற்படுற விசைக்கு F7MA பாவிக்கும். கிடையாக தொழிற்படுற ஒரே ஒரு விசை T. அப்ப T சமன் 3 into A 2A ஆக இருக்கு. எனவே 6A என்று வரும். அடுத்து நாம 8 கிலோகிராம் திணிவுக்கு F7MAங்கிற சமன்பாடு நிலைக்குத்தாக கீழ் நோக்கி பாவிப்போம். பாவித்தால் கீழ் நோக்கி தொழிற்படுற விசை 80 நியூட்டன், மேல் நோக்கி தொழிற்படுற விசை 2T. எனவே F7MAங்கிற சமன்பாடு கீழ் நோக்கி பாவிக்கும் போது கீழ் நோக்கிய விசை 80, மேல் நோக்கிய விசை 2T. அப்ப 80ல இருந்து இந்த 2T கழிப்படும்.
அப்ப 80 மைனஸ் 2t வரும். இதுதான் விசை. அடுத்தது திணிவு 8 கிலோகிராம். இதுல ஆறுகள் a ஆக இருக்கு. அப்ப 8 into a வரும். 80 மைனஸ் 2t சமன் 8 into a வரும். சோ இதுல பாருங்க 80 மைனஸ் 2t சமன் 8 into a இந்த சமன்பாட்டுல இதனால 2ஆல பிரிக்கலாம். 2ஆல பிரித்தால் 40 மைனஸ் t 4a வரும். இப்படி ஒரு சமன்பாடு வந்து சேரும். எனவே நான் இந்த சமன்பாடு ரெண்டும் இந்த சமன்பாடை நான் ஒன்றும் எடுக்கிறேன். எனவே இந்த முதலாவது சமன்பாட்டையும் இந்த இரண்டாவது சமன்பாட்டையும் நாம கூட்டி விடுவோம். கூட்டுவோமா இருந்தால் இங்க பிளஸ் டி இங்க மைனஸ் டி. எனவே கூட்டினமா இருந்தால் டி இல்லாமல் போகும். எனவே பாருங்க 40 மைனஸ் டி பிளஸ் டி இல்லாம போனால் 40 சமன் இங்க 4a இங்க 6a கூட்டுவோமா இருந்தால் 10a வரும். எனவே 10aங்கிறது 40க்கு சமன் என்றால் ஏங்கிறது 4 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 ஆக இருக்கும். ஆகவே இந்த 8 கிலோகிராம் ஆறுமுடுகள் 4 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. 8 கிலோகிராம் ஆறுமுடுகள் 4 என்றால் 3 கிலோகிராம் ஆறுமுடுகள் என்ன வரும்? 3 கிலோகிராம் ஆறுமுடுகள் இதுல 2 மடங்கு இல்லையா? இது ஏண்டால் இது 2a. எனவே 3 கிலோகிராம் ஆறுமுடுகள் 8 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 ஆக இருக்கு. 8 கிலோகிராம் 4 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2, 3 கிலோகிராம் 8 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 ஆக இருக்கு. அடுத்தது இழையினது இழுவை. உங்களுக்கு தெரியும் இந்த சமன்பாட்டில எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நாம ஏழ பருமனை பிரதியிடுவதன் மூலமாக தீர பருமனை கண்டுபிடிக்கலாம். அந்த வகையில T7 6a T7 6a நான் இங்க பிரதியிடுறேன். T7 6a. எனவே 6 into a வார இடத்துல நான் பிரதியிடுறேன். T7 6a பயன்படுத்துறேன். a வார இடத்துல நான் பிரதியிட்டால் 24 நியூட்டன் என்று வரும். எனவே இந்த இழையினது இழுவை 24 நியூட்டன். கேட்கப்பட்ட கேள்வியில கவனமா இருக்கணும். கேட்கப்பட்டது 8 கிலோகிராமுடன் இணைக்கப்பட்டிருக்கிற இந்த இழையில இழுவை. இந்த இழையில இழுவையை நாம 2t வரையறுத்திருக்கிறோம். ஆகவே 8 கிலோகிராம் உடனான இழையினது இழுவை 2t என்றால் T7 24. எனவே 2 தர 24 48 நியூட்டன் என்று வந்து சேரும். அப்ப இந்த 8 கிலோகிராம் இணைக்கப்பட்ட இழையில இழுவை 48 நியூட்டனாக இருக்கு. இவ்வளவுதான் போன கிளாஸ்ல நான் தந்த கேள்விக்கான விடைகள். ரைட்? ஓகே. சரி, கவனிங்க. இந்த இடத்துல சில பேருக்கு ஒரு சந்தேகம் வருவது, இங்க நாம தனித்தனியா 2 திணிவுகளுக்கும் F7 MA பயன்படுத்தி செய்யாம இந்த ஒட்டுமொத்த தொகுதிக்கும் F7 MAங்கிற சமன்பாடை பயன்படுத்தி செய்ய முடியாதா அப்படின்னு கேட்கிறாங்க.
இந்த ஒட்டுமொத்தமா தொகுதிக்கு F7 MAF பயன்படுத்துறதுல இருக்கிற பிரச்சனை என்னென்றால், பொதுவா நம்ம இதுக்கு முதல் செய்த கேள்வியில இந்த இரண்டு திணிவுகளுக்கும் இடையில ஒரு இழை இணைக்கப்பட்டதாக அமைந்தது. ஆனால் இந்த கேள்வியில இந்த இழையில ஒரு முடிவிடம் இவ்வாறு ஒரு கூரையோட இணைக்கப்பட்டிருக்கு. எனவே நாம தொகுதியை கருதக்குள்ள இந்த தொகுதியை நாம கருதும் போது இந்த இழைய தனியா கலட்டி எடுக்க முடியாது. அப்படி நாம கலட்டி எடுக்கிறோம்னா இந்த கூரையை அகற்றின மாதிரி கற்பனை செய்யணும். இப்படி கற்பனை செய்து இங்கேயும் ஒரு விசவாரதாக யோசிக்க வேண்டி வரும். எனவே இந்த மாதிரியான இடங்கள்ல நாம தொகுதியை பயன்படுத்தி விட எடுக்க முடியும். ஆனால் அந்த தொகுதியை பயன்படுத்தி விட எடுக்கக்குள்ள திசைகளை போட்டு யோசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. எனவே நான் என்ன செய்யறேன்னா தொகுதியை பயன்படுத்தி செய்யறேங்கிற அந்த மெத்தட்டை செய்து காட்டல. ஏன்னா இங்க கூரை இருக்கிறதால உங்களுக்கு பொதுவா தொகுதியை செய்யக்குள்ளே குழப்பங்கள் ஏற்படுறது வளமை. அப்படி இருக்கக்குள்ள நான் இப்படியான கேள்விகளுக்கு தொகுதியை செய்வோமா இருந்தா நீங்க இன்னும் கொஞ்சம் சிக்கலுக்குள்ள போக வேண்டி வரும். எனவே நான் இந்த தொகுதியை பயன்படுத்தி எப்படி செய்யற விடயத்தை விட்டு விடுறேன். நீங்க தனித்தனியா செய்யுங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு விடயம் இல்லை தனித்தனியா பாவிக்கிறது. தொகுதியை பாவிக்க போகக்குள்ள இந்த இலை இதோட இருக்கிறதால இந்த கூரையிலிருந்து இதை கலட்டி தீண்டி யோசித்து செய்ய வேண்டி வரும். எனவே அந்த சிக்கல்கள் ஏற்படுங்கிறதால நான் தொகுதியை விட்டு போட்டு தனித்தனியாக செய்து காட்டி இருக்கிறேன். சரியான ரைட்? ஓகே, இப்ப நம்ம அடுத்த பகுதிக்குள்ள போகலாம். இந்த பகுதி இப்ப நான் பார்க்க போற கடைசியா ஒரு பகுதி பார்க்க போறோம். இந்த பகுதியை பார்த்த மாதிரினா மொத்தமா நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம டியூப் தரப்பட்ட அந்த கேள்விகள் செய்ய முடியும். அதோடு சேர்த்து வார கிளாஸ்ல பெரும்பாலும் உங்களுக்கு இன்ஷால்லா உராய்வோடு தொடர்புடைய விடயங்களை பத்தி நாம படிக்கலாம். இன்னும் ஒரு 2 கிளாஸ்ல நியூட்டன் இயக்கவியல் கேள்விக்குரிய பகுதிகளை நாம முடிச்சு கொண்டு அடுத்த பகுதிக்குள்ள இன்ஷால்லா தொடர்ச்சியாக நுழைய முடியும். அடுத்தது சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணினா கிளாஸ் தொடருமாங்கிற ஒரு கேள்வி. கிளாஸ் வந்துகிட்டு நான் அப்படியான விடயங்களை யோசித்துதான் காலையில நான் கிளாஸ் டைம் போட்டேன். எனவே உங்களுக்கு காலையில கிளாஸ் டைம் போட்டதுக்கு பிற்பாடு பாத்தீங்களா இருந்தா உதாரணமா 6 மணி கிளாஸ் நம்ம ஒரு 5:45 மட்டும் ஸ்டார்ட் பண்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி 7:15 அப்படி மட்டும் கிளாஸ் முடிக்கிற மாதிரி யோசித்திருக்கிறேன். அப்ப உங்களுக்கு ஸ்கூல் போறதுல எந்த ஒரு இடைஞ்சலும் ஏற்படாது, ஸ்கூலுக்கால எந்த ஒரு இடைஞ்சலும் நமக்கு ஏற்படாது. அதே நேரத்துல நான் மேலதிகமா இன்னும் ஒரு விடயம் செய்யலாம் இருக்கிறேன். நான் முந்தையும் சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட. அதாவது வந்துட்டு எனக்கு இப்ப நம்ம 2 hours செய்யக்கூடிய கிளாஸ் ஒரு 1.5 hour என்னால் செய்ய முடியுது. கொஞ்சம் சிலபஸை கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கிறதால நான் என்ன செய்யலாம், உதாரணமா நம்ம நியூட்டன் இயக்க விதிகள்ல ஒரு சில கேள்விகளை நம்ம டியூப்ல இருந்து இந்த இடத்துல கிளாஸ்ல செய்தாலும் மேலதிகமான கேள்விகள் நான் ஒரு யூடியூப்ல ஒவ்வொரு வீக்கும் ஒரு 1 hour 1.5 hour அல்லது 2 hours எனிவே எப்படி இதை பொறுத்தது ஒரு ஒவ்வொரு வீக்கும் இன்ஷால்லா நம்ம என்ன செய்வோம்னா நம்ம படிக்கிற அந்த டாபிக்ல இருக்கிற மேலதிகமான சில கேள்விகளை யூடியூப்ல வந்துட்டு அப்லோட் பண்ணப்பட்டு ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள நீங்க அதை பார்த்து முடிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் தரேன். எனவே நம்ம கூட விடயங்களை படிச்ச மாதிரியும் இருக்கும், நிறைய கேள்விகளை செய்த மாதிரியும் இருக்கும். ஸோ இனி வரும் காலங்கள்ல அதுக்குரிய வேலை திட்டங்களை இன்ஷால்லா செய்திருக்கிறோம். ஸோ வார வீக்ல இருந்து யூடியூப்ல மேலதிகமான சில கேள்விகளை அப்லோட் பண்ணி பொதுவா எல்லாரும் பார்க்கக்கூடிய அமைப்புல இன்ஷால்லா நாம அதை செய்யறதுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். சரியானே? அப்ப நீங்க அதை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பொதுவா வந்துட்டு பாடங்கள் ஸ்டார்ட் பண்றதுக்குரிய அனுமதி இன்னும் வழங்கப்படல. பாடங்கள் அனுமதி வழங்கப்பட்டாலும் அதுல பெரிய ஒரு சிக்கல் இருக்குது. ஏன்னா ஸ்கூல்ல வந்துட்டு 15 பேர் தான் மாத்திரம் இருக்கணும், 15 விட கூட இருந்தா 2 உடைக்கணும் அப்படின்னு நிறைய ரூல்ஸ் போடப்பட்டிருக்கிறதால நான் நம்பல இந்த சிறிய காலத்துக்குள்ள வந்துகிட்டு எங்களால பாடங்கள் நேரடியா செய்ய முடியுது. எனவே பாடங்கள் நேரடியாக செய்ய முடியக்கூடியதாக இருந்தாலும் இந்த ஜூமுக்குரிய இந்த பகுதி வந்துகிட்டு ஜூம்லயே கவர் பண்ணப்படும் சொல்லிக் கொள்றேன். கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படும் நான் நம்புறேன். அதே நேரத்துல இந்த ஜூம்ல நான் படிச்சு கொண்டிருக்கிற இந்த செக்ஷனை வந்துட்டு இதோட தொடர்ச்சியாகவே நாம படிச்சு கொண்டு போவோம். ரைட்? ஓகே, இப்ப தலைப்பு போடுங்க. இப்ப நான் படிச்சிருக்கிற இந்த விடயங்கள்ல நிறைய கேள்வி இருக்குது, வித்தியாசமான நல்ல ஐடியா கேள்வி எல்லாம் இருக்குது. நீங்க நான் உங்களுக்கு தார டியூட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். எக்கச்சக்கமான கேள்வி, நான் நிறைய இடங்கள்ல இருந்து எடுத்த கேள்விகள் இருக்குது. நல்ல கடினமான கேள்வி, நல்லா யோசிக்க வேண்டிய கேள்விகள்லாம் இருக்குது. இன்ஷால்லா நம்ம அடுத்தடுத்த கட்டங்கள்ல நம்ம அதை படிக்க முடியும், செய்து பார்க்க முடியும். சரியானே? இப்ப தலைப்பு போடுங்க. ஒரு சின்ன பகுதி ஒன்று, உயர்த்தி ஒன்றில் இயங்கும். தலைப்பு போடுங்க.
உயர்த்தி லிஃப்ட் உயர்த்தி ஒன்றில் இயங்கும் உடல் ஒன்றின் உயர்த்தி ஒன்றில் இயங்கும் உடல் ஒன்றின் தோற்ற நிறை உயர்த்தி ஒன்றில் இயங்கும் உடல் ஒன்றின் தோற்ற நிறை சரியா? ஓகே, கவனிங்க. நாம இப்ப ஒரு உயர்த்தி ஒன்று, ஒரு லிஃப்ட் ஒன்று இயங்கும் போதும் அந்த இயக்கத்தின் காரணமாக தோன்றுகின்ற நிறை சம்பந்தமாக பார்க்க போறோம். அதனாலதான் நம்ம தலைப்பு போட்டிருக்கிற உயர்த்தி ஒன்று இயங்கும் போதும் உடல் ஒன்றின் தோற்ற நிறை பிராக்கெட்ல போட்டுக்கொள்ளுங்க. உணரும் நிறை, உடல் ஒன்றின் தோற்ற நிறை பிராக்கெட்ல உணரும் நிறைந்து போடுங்க. உணரும் நிறை. சரியா? கவனிங்க. முதலாவது நிறை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நம்ம பொதுவா என்னட்ட நிறைன்னு சொல்றோம்னால், நாம பூமியில இருக்கும் போதும் இந்த பூமியால நமக்கு வழங்கப்படக்கூடிய ஈர்ப்பு கவர்ச்சி விஷயத்தான் நாம நிறை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஆனால் உண்மையிலே வந்துகிட்டு நாம உணர்கின்ற நிறை அப்படிங்கிறது என்னென்றால், நாம உணரக்கூடிய நிறை அப்படிங்கிறது என்னென்றால், நம்ம பூமியில இருக்கும் போதும் பூமியானது நம்மளோட உடலுக்கு விசைய வழங்கக்குள்ள பூமியில மேற்பரப்புல நாம இருக்கும் போது அந்த மேற்பரப்பால வழங்கப்படுகின்ற மறு தாக்கம் தான் நாம உணர்கின்ற நிறையாக இருக்கு. அதாவது பொதுவா நம்ம நிறைந்தா என்னத்தை யோசிப்போம்னா எம்ஜியை யோசிப்போம், அப்படிதானே? பூமி வழங்குற விஷயத்தை நம்ம நிறைந்து யோசிப்போம். ஆனா உண்மையா நம்ம நிறைங்கிறத, நாம உணர்கின்ற நிறைங்கிறது யார் அடிப்பார் என்றால், நாம பூமியில ஒரு இடத்துல இருக்கும் போது
அந்த பூமியில மேற்பரப்பால அல்லது நம்ம இருக்கக்கூடிய தரையால நமக்கு வழங்கப்படுகின்ற இந்த செவ்வன் மறு தாக்கம் தான் உணர்கின்ற நிறையாக இருக்கு. சரியான அந்த வகையில பாருங்க, நாம உதாரணமா ஒரு இடத்துல ஓய்வுல இருக்கிறோம். உதாரணமா ஒரு லிப்ட் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. லிப்ட வச்சு பேசுவோம். ஒரு லிப்டுக்குள்ள நாம ஓய்வுல இருக்கிறோம். லிப்ட் வந்துட்டு ஓய்வுல இருக்கு. இவ்வாறு லிப்ட் வந்துட்டு ஓய்வில் உள்ள போது நாம இந்த மனிதன் இந்த லிப்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மனிதன் மீது தொழிற்படுகின்ற விசைகளை யோசிக்கிறோம். இந்த மனிதன் திணிவு எம்மாக இருந்தால் இந்த மனிதனுக்கு பூமி வழங்குகின்ற விசை எம்ஜியாக இருக்கும். அந்த விசை எப்பொழுதும் நிலைக்குத்தாக கீழ் நோக்கி இருக்கு. அதே நேரத்துல இந்த மனிதன் லிப்டிட தரையை தொட்டு கொண்டிருக்கிறாண்டால் இந்த லிப்டிட தரையால மனிதனுக்கு ஒரு செவ்வன் மறுதாக்கம் வழங்கப்படும். ஒரு பொருளை தொட்டு கொண்டிருந்தா அந்த மேற்பரப்பால செவ்வன் மறுதாக்கம் வழங்கப்படும். எனவே பூமி மனிதனுக்கு எம்ஜிங்கிற விசையை கீழ் நோக்கி வழங்குற அதே நேரத்துல லிப்டிட தரையால இந்த மனிதனுக்கு ஒரு செவ்வன் மறுதாக்கம் வழங்கப்படும். எனவே இந்த மனிதன் மீது தொழிற்படுகின்ற விசைகளை எடுத்தீங்களா இருந்தால் ஒன்று மனிதன் நிறை தொழிற்படுவது. மனிதன் நிறை தொழிற்படுகின்ற புள்ளியைத்தான் நாம ஈர்ப்பு மையம் அப்படின்னு சொல்லுவோம். சரியான அப்ப மனிதன் நிறை தொழிற்பட்டு கொண்டிருக்குது. அதே நேரத்துல தரையை தொட்டு கொண்டிருக்காண்டால் தரையால ஒரு செவ்வன் மறுதாக்கம் வழங்கப்படும். இத ரெண்டையும் தவிர இந்த மனிதனுக்கு வேற ஏதும் விசைகள் இருக்குதா? இல்லை. எனவே இந்த மனிதனுக்கு வேற எந்த விசையும் தொழிற்படல. அதே நேரத்துல இந்த லிப்ட் ஓய்வுல இருக்குது என்றால் லிப்டுக்குள்ள இருக்கிற மனிதனும் எப்படி இருப்பான்? ஓய்வுல தான் இருப்பான் இல்லையா? எனவே உங்களுக்கு தெரியும், ஒரு பொருள் ஓய்வில் இருந்தா அந்த பொருள் மீது தொழிற்படுகின்ற விளையுள் விசை 0. நியூட்டன்ல முதலாவது விதி. எனவே விளையுள் விசை 0 என்றால் அந்த பொருளுக்கு அல்லது அந்த மனிதனுக்கு மேல் நோக்கி தொழிற்படுகின்ற விசை என்னத்துக்கு சமனாக இருக்கும்? அந்த மனிதனுக்கு கீழ் நோக்கி தொழிற்படுகின்ற விசைக்கு சமனாக இருக்கும். விளையுள் விசை 0 என்றால் மேல் நோக்கிய விசை கீழ் நோக்கிய விசைக்கு சமனாக இருக்கும். எனவே ஆறினது பருமன் எம்ஜிக்கு சமனாக வரும். ஆகவே நான் என்ன சொன்னேன்? மனிதன் உணர்கின்ற நிறை என்பது அவன் மீது தொழிற்படுகின்ற செவ்வன் மறுதாக்கம். எனவே செவ்வன் மறுதாக்கத்தில பருமன் எம்ஜியாக இருக்குதுன்றால் உணர்கின்ற நிறை அல்லது தோற்ற நிறை உணர்கின்ற நிறை எவ்வளவாக இருக்கும்? உணர்கின்ற நிறை எம்ஜியாகத்தான் இருக்கும். அப்ப ஒரு மனிதன் லிப்ட்ல ஓய்வில் இருந்தால் அவன் மீது தொழிற்படுற செவ்வன் மறுதாக்கம் அவன் மீது தொழிற்படுற பூமியால வழங்கப்படுகின்ற விசை எம்ஜிக்கு சமனாக இருப்பதால அவன் உணர்கின்ற நிறை எம்ஜியாகவே இருக்கும். சரியான முதலாவது ஒரு பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. அந்த தலைப்புக்கு கீழே ஒரு பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. ஓர் உடல் உணர்கின்ற நிறை எனப்படுவது, எழுதிக் கொள்ளுங்க, ஓர் உடல் உணர்கின்ற நிறை எனப்படுவது ஓர் உடல் உணர்கின்ற நிறை எனப்படுவது அவ்வுடலின் மீது வழங்கப்படுகின்ற நிலைக்குத்தான செவ்வன் மறுதாக்கம் ஆகும். உணர்கின்ற நிறைங்கிறது என்னென்றால்
இந்த மனிதன் இப்ப நிற்கிறாண்டால் இந்த மனிதனுக்கு இந்த தரை வழங்குற செவ்வன் மறுதாக்கம். இதைத்தான் நாம உணர்கின்ற நிறை என்று சொல்லுவோம். இந்த செவ்வன் மறுதாக்கத்தை தான் பொதுவாக ஒரு தராசு வாசிப்பா காட்டும். நான் இதை பின்னுக்கு பேசுவேன்னா இப்படியான செவ்வன் மறுதாக்கங்கிறதான் தராசுகள் வாசிப்பாக தரும். பின்னுக்கு பேசலாம். அப்ப உணர்கின்ற நிறை செவ்வன் மறுதாக்கமாக இருக்கும். அது கீழே முதலாவது போட்டு உயர்த்தி ஓய்வில் உள்ள போது அப்படிங்கறத எழுதி அதுக்கு இந்த சமன்பாடு எல்லாத்தையும் நோட் பண்ணி கொள்ளுங்க. உயர்த்தி ஓய்வில் உள்ள போதுன்னு போட்டு இந்த படம் சமன்பாடு எல்லாத்தையும் நோட் பண்ணி கொள்ளுங்க. சின்ன சின்ன விடயம். ஆல்ரெடி நாம ஹைட்ரோவில் இதே மாதிரி ஒரு விடயத்தை பேசியிருக்கிறோம். லிப்டுக்குள்ள அல்லது ஒரு பாத்திரத்துக்குள்ள இருக்கிற நீர் நிலைக்குத்தா மேல் நோக்கி ஆறுமுகக்குள்ள கீழ் நோக்கி ஆறுமுகக்குள்ள எவ்வாறு அமுக்கம் மாறும் சொல்லி படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் தான் இது. அதை விடவும் இலகுவானது. உயர்த்தி ஓய்வில் உள்ளது என்று போட்டு ஓய்வில் உள்ள போது என்று போட்டு இந்த படத்தை நோட் பண்ணி கொள்ளுங்க. சமன்பாடை நோட் பண்ணி கொள்ளுங்க. சரியா? வேகமா நோட் பண்ணணும். சரி, ஓகே. கவனிங்க. மாஸ்க் போடுதே என்ன இதா நார்மல் அஜெண்ட் தொட்டுறேன். எழுதி கொள்ளுங்க. சாரி, கவனிங்க. ஒரு மனிதன் ஓய்வில் உள்ள போது, ஒரு லிப்டிலேயோ ஒரு தரையிலேயோ எங்கேயும் ஓய்வில இருக்கும் போது அந்த மனிதன் நிறையும் அந்த மனிதனுக்கு வழங்கப்படுகின்ற செவ்வன் மறுதாக்கமும் சமனாக இருப்பதால்தான் அவன் உணர்கின்ற நிறை எம்ஜிக்கு சமனாக வரும். சரியான? ஆனால் எல்லா சந்தர்ப்பத்திலையும் இந்த செவ்வன் மறுதாக்கம் எம்ஜிக்கு சமனாக வரணுங்கிறது அவசியம் இல்லை. எல்லா சந்தர்ப்பத்திலையும் இந்த செவ்வன் மறுதாக்கம் எம்ஜிக்கு சமனாக வரணும்ங்கிறது அவசியம் இல்லை. உதாரணமா பாருங்க. இப்ப இந்த மனிதனை பொறுத்தவரை இந்த மனிதன் மீது தொழிற்படுற இந்த 2 விசை இல்லாம இன்னும் ஒரு விசை இந்த மனிதன் மீது தொழிற்பட்டிருந்தால், உதாரணமா இந்த மனிதனை நீங்க ஒரு கயிற்றால கட்டி இப்படி கட்டி தொங்க விட்டிருந்தா, கைத்தால கட்டி இப்படி தொங்க விட்டு இருந்தால் இந்த சந்தர்ப்பத்துல இந்த மனிதன் மீது தொழிற்படுற செவ்வன் மறுதாக்கம் எம்ஜிக்கு எப்படி வராது? சமனாக வராது. எனவே மனதில் பதிச்சு கொள்ளுங்க. ஏன்னா சில பேருக்கு ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது, எப்பயுமே செவ்வன் மறுதாக்கத்தை எழுதக்குள்ள எம்ஜின்னு எழுதி விட்டுருவாங்க. எனவே எம்ஜி செவ்வன் மறுதாக்கம் எப்பொழுதும் எம்ஜிக்கு சமனாக இருக்கும் சொல்ல முடியாது. வேற வேற சந்தர்ப்பங்களை பொறுத்து செவ்வன் மறுதாக்கத்துல பருமன் மாற முடியும். சரியான? அந்த வகையில இந்த செவ்வன் மறுதாக்கம் எப்படியான சந்தர்ப்பங்கள்ல மாறும்ங்கிறத நம்ம ஆராய போறோம். அதுல ஒன்றத்தான் நம்ம இப்ப என்ன செய்ய போறோம்னா இந்த உயர்த்தி இயங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமா யோசிக்க போறோம்.
இதுல நம்ம உயர்த்தி ஓய்வில் உள்ள போதுன்னு போட்டு இந்த விடயத்தை யோசித்தோம். அதே மாதிரி இப்ப நாம இந்த உயர்த்தி ஒரு ஆறுமுடுகளோட இயங்குற சந்தர்ப்பத்தை யோசிப்போம். ரைட்? ரைட்? இப்ப பாருங்க, இரண்டாவது சந்தர்ப்பம், இந்த உயர்த்தியானது நிலைக்குத்தாக மேல் நோக்கி ஆறுமுடுகிற சந்தர்ப்பம். ஒரு லிப்ட் இருக்குது, இந்த லிப்ட் வந்துட்டு நிலைக்குத்தா மேல் நோக்கி ஆறுமுடுக போகுது. இவ்வாறு லிப்ட் நிலைக்குத்தாக மேல் நோக்கி ஆறுமுடுகும் போது இங்க தொழிற்படுற செவ்வன் மருதாக்கம் என்ன அப்படிங்கிறத யோசிப்போம். கவனிங்க, முதல்ல தெரியணும், இந்த லிப்ட் நிலைக்குத்தாக மேல் நோக்கி ஆறுமுடுகிறால் இந்த லிப்டுக்குள்ள இருக்கக்கூடிய மனிதனும் நிலைக்குத்தாக மேல் நோக்கி ஆறுமுடுவார். லிப்ட் மேல் நோக்கி ஆறுமுடுகுதுன்னா மீனிங் என்ன? இந்த லிப்டுக்குள்ள இருக்கக்கூடிய மனிதனும் நிலைக்குத்தாக மேல் நோக்கி ஆறுமுடுவார். இவ்வாறு ஒரு லிப்டானது நிலைக்குத்தாக மேல் நோக்கி ஆறுமுடுகிற சந்தர்ப்பத்துல இந்த மனிதன் மீது துடிப்பற செவ்வன் மருதாக்கத்தை யோசிக்கும். உங்களுக்கு தெரியும், ஒரு மனிதன் அல்லது ஒரு உடல் ஆறுமுடுகளோட இயங்குற சந்தர்ப்பத்துக்கு நாம F7ma சமன்பாடை பாவிக்கலாம் இல்லையா? எனவே லிப்ட் நிலைக்குத்தா மேல் நோக்கி ஆறுமுடுகிறால் அந்த லிப்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மனிதனும் நிலைக்குத்தாக மேல் நோக்கி ஆறுமுடுகிறான். எனவே F7ma சமன்பாடு நிலைக்குத்தாக மேல் நோக்கி பாவித்தால் பாருங்க, நிலைக்குத்தாக மேல் நோக்கி தொழிற்படுற விசை, இந்த மனிதன் மீது நிலைக்குத்தா மேல் நோக்கி தொழிற்படுற விசை என்ன? தரையால் வழங்கப்படுற செவ்வன் மருதாக்கம் R. அதே மாதிரி இந்த மனிதன் மீது கீழ் நோக்கி தொழிற்படுற விசை என்ன? mg. மேல் நோக்கி பாவிக்கிறதால -mg போடும். அப்ப மேல் நோக்கிய விசை பிளஸ், கீழ் நோக்கிய விசை மைனஸ் m இன்டு, இப்ப மனிதன் ஆறுமுடுகள் என்ன? லிப்டா அதே ஆறுமுடுகள் a. இதுல இருந்து R7 என்ன எழுதலாம்? R7 இந்த -mg அங்கால போனால் mg பிளஸ் ma வரும். m பொதுவா எடுத்தால் g பிளஸ் a வரும். எனவே மனிதன் மீது இப்ப தொழிற்படக்கூடிய மருதாக்கத்தை இருக்கீங்களா இருந்தால் mg பிளஸ் ma ஆக வந்து சேரும். எனவே நாம் இதுல இருந்து என்ன முடிவுக்கு வரலாம்னால், இந்த லிப்ட் ஆனது மேல் நோக்கி நிலைக்குத்தாக ஆறுமுடுகும் போது இந்த மனிதன் மீது தொழிற்படுகின்ற செவ்வன் மருதாக்கம் இந்த மனிதன் நிறை mg விடவும் பெரியதாக இருக்கும். அதாவது இந்த மனிதன் உணர்கின்ற நிறை வளமையா பூமி வழங்குற விசை mg விடவும் எப்படிப்பட்டதா இருக்கும்? பெரியதாக இருக்கும். சரியா? ஏன் ஆறுங்கிறது mg பிளஸ் ma ஆக இருக்கு. எனவே mg பிளஸ் ma இருக்குன்னா mg விட ஆறு எப்படிப்பட்டது? பெரியது. எனவே உணர்கின்ற நிறை mg விட எப்படிப்பட்டது? பெரியதாக வந்து சேரும். எப்ப ஒரு லிப்ட் வந்துட்டு மேல் நோக்கி ஆறுமுடுகும் போது. சோ இரண்டாவது போட்டு உயர்த்தி நிலைக்குத்தாக மேல் நோக்கி ஆறுமுடுகும் போது, மேல் நோக்கி உயர்த்தி மேல் நோக்கி ஆறுமுடுகும் போது போட்டு இந்த படத்தையும் சமன்பாடையும் நோட் பண்ணி கொள்ளுங்க. ரைட்டா? உயர்த்தி நிலைக்குத்தா மேல் நோக்கி ஆறுமுடுகும் போது, உயர்த்தி மேல் நோக்கி ஆறுமுடுகும் போது போட்டு இதை நோட் பண்ணி கொள்ளுங்க.
சரியா? ஓகே, அப்ப பாருங்க, ஒரு லிஃப்ட் வந்துட்டு மேல் நோக்கி ஆர்முடுகக்குள்ள இந்த மனிதன் மீது தொழிற்பட, அந்த லிப்டுக்குள்ள இருக்கிற மனிதன் மீது தொழிற்பட விசைகள் ஒன்று mg, அடுத்தது லிப்ட தரையால வழங்கப்படுற செவ்வன் மருதாக்கம். இது ரெண்டு மாத்திரம்தான். ஆனா லிப்ட் ஆர்முடுகளோட இயங்குகின்றால் மனிதனும் மேல் நோக்கி ஆர்முடுகளோட இயங்குவார். எனவே நிச்சயமாக இந்த 6 mgயும் சமனாக வராது. விளங்குதா? இது ரெண்டும் சமனாக வராது. ஏன்? மேல் நோக்கி ஆர்முடுகளோட இயங்கு. ஒரு பொருளுக்கு ஆர்முடுகள் இருக்குதுன்னா நிச்சயமா அந்த பொருளுக்கு விளையுள் விசை இருக்குது. அந்த வகையில இந்த மனிதனுக்கு நாம் F7 MA நிலை குத்தா பாவிக்கிறோம். பாவிக்கும் போது மேல் நோக்கிய விசை ஆறுங்கிறதாலையும் கீழ் நோக்கிய விசை mgங்கிறதாலையும் கீழ் நோக்கிய விசைக்கு மைனஸ கொடுக்கிறோம். அதே மாதிரி மேல் நோக்கி ஆறுங்கிறதால m + a போடுறோம். இதுல இருந்து 6 நாம காணும் போது mg + m என்று வந்துச்சு. எனவே நாம் என்ன முடிவுக்கு வந்தோம்? இப்ப உணர்கின்ற நிறை, லிப்டுக்குள்ள ஒரு மனிதன் இருக்கக்குள்ள அவன் உணர்கின்ற நிறை mgயை விடவும் எப்படிப்பட்டதா இருக்கும்? பெரிய பருமனா இருக்கும். சோ நீங்க லிப்ட்ல போயிருக்கும் போது நீங்க அதை உணர்ந்திருப்பீங்க. நீங்க லிப்ட்ல போகக்குள்ள பாத்தீங்களா இருந்தால் உங்களோட உடம்பு வந்துட்டு ஒரு வித்தியாசத்தை உணரும் இல்லையா? லிப்ட் ஒரு வளமையா நீங்க ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி உணராது. லிப்டுக்குள்ள நீங்க பயணிக்கக்குள்ள நீங்க ஒரு வித்தியாசத்தை உணர்வீங்க. என்ன காரணம்னா அந்த டைம்ல உங்க மீது தொழிற்படுற மருதாக்கம் mgயை விட எப்படி வருது? பெரியதாக வருது. ரைட்? எனிவே இதே மாதிரி நாம லிப்ட் மேல் நோக்கி ஆர்முடுகளோட இயங்குறது யோசித்த மாதிரி கீழ் நோக்கி ஆர்முடுகத்தையும் நாம யோசிக்கலாம். சோ பாருங்க, மூணாவது சந்தர்ப்பம், லிப்ட் ஆனது கீழ் நோக்கி ஆர்முடுகும் போது, ஒரு லிப்ட் வந்துட்டு கீழ் நோக்கி ஆர்முடுகும் போது ஒரு மனிதன் உணர்கின்ற நிறை எவ்வாறு இருக்குன்னு யோசிப்போம். ஒரு லிப்ட் கீழ் நோக்கி ஆர்முடுகக்குள்ள மனிதன் உணர்கின்ற நிறை எவ்வாறு இருக்குன்னு யோசிப்போம். உங்களுக்கு தெரியணும், லிப்ட் கீழ் நோக்கி ஆர்முடுகினால் அந்த லிப்டுக்குள்ள இருக்கக்கூடிய மனிதனும் அதே ஆர்முடுகளோட கீழ் நோக்கி இயங்குவான். அதே ஆர்முடுகளோட மனிதனும் கீழ் நோக்கி இயங்குவான். சரியானே? இதுல லிப்டட் ஆர்முடுகள் கீழ் நோக்கி இயங்கால் மனிதன் ஆர்முடுகளும் கீழ் நோக்கி என்று சொல்றேன். எனவே பாருங்க, இந்த சந்தர்ப்பத்துல இந்த மனிதன் மீது தொழிற்படக்கூடிய செவ்வன் மருதாக்கத்தை யோசிப்போம். முதலாவது தெரியும், மனிதன் மீது தொழிற்படுற விசைகள் ஒன்று பூமியால் வழங்கப்படுற ஈர்ப்பு கவர்ச்சி விசை, அடுத்தது தரையால் வழங்கப்படுற செவ்வன் மருதாக்கம். எனவே நான் இந்த மனிதனுக்கு F7 MA பாவிக்கிறேன். இந்த மனிதன் கீழ் நோக்கி ஆர்முடுகிறதால நான் F7 MA கீழ் நோக்கி பாவிக்கிறேன். எனவே கீழ் நோக்கி தொழிற்படுற விசை எடுத்தீங்களா இருந்தால் mg, மேல் நோக்கி தொழிற்படுற விசை r. நான் கீழ் நோக்கி சமன்பாடு பாவிக்கிறதால மேல் நோக்கிய விசைக்கு மைனஸ கொடுக்கிறேன், -r. மனிதன் திணிவு m, மனிதன் ஆர்முடுகள் கீழ் நோக்கி a, அப்ப கீழ் நோக்கி a போகும். விளங்குதா? சோ இதுல இருந்து பாத்தீங்களா இருந்தால் mg - r = ma. இதுல இருந்து r = இந்த r எழுவாய் மாற்றம் செய்தால் இந்த r அங்கால போய் ma இங்கால வந்தால் mg - ma என்று வரும். எனவே இதுல இருந்து m பொதுவா எடுத்தமா இருந்தால் m × g - a என்று வந்து சேரும். ஆகவே இந்த சந்தர்ப்பத்துல மனிதன் மீது தொழிற்படக்கூடிய செவ்வன் மருதாக்கம் mg - a ஆக இருக்கும். எனவே பாருங்க, ஒரு லிப்ட் கீழ் நோக்கி ஆர்முடுகினால், ஒரு லிப்ட் கீழ் நோக்கி ஆர்முடுகினால் அந்த சந்தர்ப்பத்தில மனிதன் உணர்கின்ற நிறை செவ்வன் மருதாக்கமானது mg பருமனை விடவும் சிறியதாக அமையும். செவ்வன் மருதாக்கமானது mg பருமனை விடவும் எப்படிப்பட்டது அமையும்? சிறியது, mg - ma. ஆகவே ஒரு லிப்ட்ல நீங்க கீழ் நோக்கி இயங்கிக் கொண்டு போனால், ஆர்முடுகளோட கீழ் நோக்கி நீங்க இயங்கிட்டு போனீங்கன்னா அந்த டைம்ல நீங்க என்னத்தை உணர்வீங்கன்னா உங்களுடைய நிறை வடமையான mgயை விடவும் சிறியதாக இருக்கிறத நீங்க உணர்வீங்க. சரியான? எனவே r வந்துட்டு mgயை விட சிறியதாக வந்து சேரும். எப்ப லிப்ட் கீழ் நோக்கி ஆர்முடுகும் போது. ரைட்? வேகமா நோட் பண்ணுங்க. உயர்த்தி கீழ் நோக்கி ஆர்முடுகும் போது போட்டு இந்த சமன்பாடு எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க. வேகமா நோட் பண்ணுங்க.
சரியானே? இதுல கவனிங்க, F சமன் MA நான் கீழ் நோக்கி பாவித்ததால கீழ் நோக்கிய விசையை பிளஸ் எடுத்து மேல் நோக்கிய விசையை மைனஸ் எடுத்து. ஒரு ஆள் இப்படி யோசித்தார், இவர் இந்த மனிதனுக்கு F சமன் MA மேல் நோக்கி பாவிச்சு யோசித்தார், எப்படி வரும்? இந்த மனிதனுக்கு மேல் நோக்கி பாவிக்க போறான்னு வச்சுக்கொள்ளுங்க, எப்படி வரும்? மேல் நோக்கிய விசையை பிளஸ் எடுக்கணும், கீழ் நோக்கிய விசையை மைனஸ் எடுக்கணும். எப்ப சமன்பாடு மேல் நோக்கி பாவிச்சா, ஏன்னா மேல் நோக்கி ஆர் தொழிற்படுது, கீழ் நோக்கி எம்ஜி தொழிற்படுறதால ஆர் மைனஸ் எம்ஜி போடுது. அதே நேரத்தில் ஆறுமுடுகள் எப்படி இருக்கு? ஆறுமுடுகள் கீழ் நோக்கி இருக்கு, ஆனா சமன்பாடை நம்ம மேல் நோக்கி பாவிக்கிறோம். எனவே உங்களுக்கு தெரியணும், ஒரு சமன்பாடு நம்ம மேல் நோக்கி பாவிக்கிறோம்னா அங்க இருக்கிற எல்லா காவி கணியங்களும் மேல் நோக்கி தான் இருக்குது. எனவே இந்த மனிதனுக்கு F சமன் MA நம்ம மேல் நோக்கி பாவிக்கக்குள்ள ஆறுமுடுகள் கீழ் நோக்கி இருக்குதுன்னா, கீழ் நோக்கி ஏயாக இருக்குதுன்றால் மேல் நோக்கி என்ன வரணும்? மைனஸ் என்று போடணும். இந்த சமன்பாடு, இந்த நிகழ்வுக்கு சமன்பாடு மேல் நோக்கி பாவிச்சிருந்தா சமன்பாடு இப்படித்தான் எழுத வேண்டி வரும். மேல் நோக்கி விசை பிளஸ், கீழ் நோக்கி விசை மைனஸ். ஆறுமுடுகள் கீழ் நோக்கி இயங்குறதால மேல் நோக்கிய திசையில மைனஸ் என்று போடுவோம். ஏன்னா இங்க இருக்கிற எல்லா காவிக்கணியங்களும் மேல் நோக்கிய திசையில வரணும். எனவே பாருங்க, ஆர் மைனஸ் எம்ஜி மைனஸ் MA. எனவே ஆறு எழுவாய் மாற்றம் செய்தால் மைனஸ் எம்ஜி அங்கால போனா பிளஸ் எம்ஜி மைனஸ் MA. இதே சமன்பாடு வந்து சேருமா இல்லையா? எனவே நீங்க எப்படித்தான் திசையை பாவிச்சாலும், கீழ் நோக்கியோ மேல் நோக்கியோ எப்படி பாவிச்சாலும் கடைசி விட சரியாகத்தான் வரும். சரியான? சரியா இருக்கணும், திசைகளை பார்த்து பிரதியிடலாம். மேல் நோக்கி பாவிக்கலாம், கீழ் நோக்கி பாவிக்கலாம். ரைட்? சரி, கவனிங்க, இந்த இடத்துல இன்னும் ஒரு விடயத்தை நான் சொல்றேன். அதாவது இங்க உயர்த்தி கீழ் நோக்கி இயங்குற ஆறுமுகங்களோட இயங்குறீங்க இல்லையா? உதாரணமா நீங்க லிப்ட்ல போயிட்டு இருக்கிறீங்க, லிப்ட் கீழ் நோக்கி இயங்குற ஆறுமுகங்களோட போகுது. அப்ப நீங்க லிப்டுக்குள்ள எப்படி இருக்கிறீங்க, நிக்கிறீங்க. திடீர்னு லிப்டோட கேபிள் வந்துட்டு அறுந்துட்டு, லிப்டோட மோட்டரோட இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கேபிள் என்ன செய்யுதுன்னு அறுந்துட்டுன்னு வச்சுக்கொள்ளுங்க. அந்த பெல்ட் வந்துட்டு கட் ஆகிட்டு. இப்ப இந்த லிப்டோட அந்த கேபிள் அல்லது பெல்ட் வந்துட்டு கட் ஆகிட்டுன்னா இப்ப லிப்ட் என்ன செய்யும்? மொத்தமா கீழுக்கு விழும் இல்லையா? லிப்ட் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஆறுமுகங்கள போயிட்டு இருந்தது, லிப்டோட பெல்ட் வந்துட்டு கட் ஆகிட்டு அடுத்த கட்டம் என்ன செய்யும்? லிப்ட் அப்படியே கீழ் நோக்கி விழ ஆரம்பிக்கும். அப்படி லிப்டோட பெல்ட் கட் ஆகினா லிப்ட் கீழ் நோக்கி எப்படி ஆரம்பிக்கும்? உங்களுக்கு தெரியும், ஒரு பொருளை நாம சுயாதீனமா விழச் செய்வோமா இருந்தால் அந்த பொருள் புவியீர்ப்பு ஆறுமுகங்களோட இயங்கும். எனவே இந்த லிப்ட் வந்துட்டு கீழ் நோக்கி புவியீர்ப்பு ஆறுமுகங்களோட இயங்க ஆரம்பிக்கும். எப்ப லிப்டோட பெல்ட் வந்துட்டு கட் ஆகி இருக்கின்றார், வெட்டுப்பட்டு இருந்தா, அருந்துட்டு இருந்தால் இது புவியீர்ப்பு ஆறுமுகங்களோட இயங்க ஆரம்பிக்கும். எனவே லிப்ட் புவியீர்ப்பு ஆறுமுகங்களோட இயங்கக்குள்ள இந்த லிப்டுக்குள்ள இருக்கிற மனிதனும் என்ன செய்வான்? புவியீர்ப்பு ஆறுமுகங்களோட இயங்குவான் இல்லையா? எனவே பாத்தீங்கன்னா இப்ப இந்த மனிதன் புவியீர்ப்பு ஆறுமுகங்களோட இயங்கும் போது, இந்த மனிதன் கீழ் நோக்கி புவியீர்ப்பு ஆறுமுகங்களோட இயங்கும் போது இந்த மனிதன் மீது தொழிற்படுற செவ்வன் மருதாக்கம் என்னன்னு யோசிப்போம். எப்ப ஒரு மனிதன் புவியீர்ப்பு ஆறுமுகங்கள்ல விழும்போது அந்த மனிதன் மீது தொழிற்படுற செவ்வன் மருதாக்கம் என்னன்னு யோசிப்போம். என்ன சந்தர்ப்பம் விளங்கினிக்கா? ஒரு லிப்ட் வந்துட்டு அருந்து விழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். எனவே மனிதண்ட ஆறுமுகங்களும் புவியீர்ப்பு ஆறுமுகங்கள் தான். லிப்ட் ஆறுமுகங்கள் புவியீர்ப்பு, எனவே மனிதண்ட ஆறுமுகங்களும் புவியீர்ப்பு ஆறுமுகங்கள். எனவே இந்த சந்தர்ப்பத்துல மனிதனுக்கு நான் F சமன் MA கீழ் நோக்கி பாவிக்கிறேன். பாவித்தால் கீழ் நோக்கி தொழிற்படுற விசை mg, மேல் நோக்கி தொழிற்படுற விசை r. அப்ப mg மைனஸ் r. மனிதண்ட ஆறுமுகங்கள் g கீழ் நோக்கி இருக்குது, அப்ப m into g. எனவே இப்ப பாருங்க, இந்த r சமன் இந்த mg இங்கால வந்து கழிப்பட்டால் mg மைனஸ் mg, எனவே r சமன் 0 இருக்கும். எனவே ஒரு லிப்ட் வந்துட்டு கேபிள் அருந்து கீழுக்கு விழக்குள்ள அந்த மனிதனும் லிப்டோடு சேர்த்து புவியீர்ப்பு ஆறுமுகங்களோட விழுந்து கொண்டிருப்பான். அந்த சந்தர்ப்பத்துல அந்த மனிதன் உணர்கின்ற நிறை 0 இருக்கும். சரியா? எனவே ஒரு மனிதன் அல்லது ஒரு உடல் புவியீர்ப்பின் கீழே விழுமாக இருந்தால் அந்த சந்தர்ப்பத்துல அந்த உடல் உணர்கின்ற நிறை என்ன?
பூஜ்ஜியம். ஏன்? அந்த உடல் மீது தொழிற்படுற மறுதாக்கம் பூஜ்ஜியமாக இருக்கும். ரைட்? அப்ப நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. புவியீர்ப்பின் கீழ் விழும் போது, புவியீர்ப்பின் கீழ் விழும் போது என்று போட்டு இதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஒரு லிப்ட் வந்துட்டு அடைந்து கீழுக்கு விழுற சந்தர்ப்பம். உணர்கின்ற நிறை என்ன? பூஜ்ஜியம் போடுங்களா? ஆர் பூஜ்ஜியம் மீனிங் என்ன? உணர்கின்ற நிறை பூஜ்ஜியம். ஓகே, பாருங்க. இப்ப நான் படிச்ச இந்த விடயத்துல சமரி, அதாவது ஒரு லிப்டுக்குள்ள ஒரு மனிதன் இருக்கும் போது அந்த லிப்ட் ஆனது ஓய்வுல இருந்தால் அந்த சந்தர்ப்பத்துல மனிதன் உணர்கின்ற நிறை mgக்கு சமனாக இருக்கும். ஓய்வுல இருந்தால் உணர்கின்ற நிறை mgக்கு சமனாக இருக்கும். என்றால் மனிதன் மீது கீழ் நோக்கி தொழிற்படுற விசை mg, மேல் நோக்கி தொழிற்படுற விசை r, ஓய்வுல இருந்தால் mg மாறும் சமம். அடுத்த சந்தர்ப்பம், இந்த லிப்ட் வந்துட்டு மேல் நோக்கி ஆர் முடுகிற சந்தர்ப்பம். உங்களுக்கு தெரியணும், ரொம்ப சிம்பிளா நீங்க மனதுல பதிச்சு கொள்ளுங்க. இந்த லிப்ட் மேல் நோக்கி ஆர் முடுகுதுன்றால் மனிதனும் மேல் நோக்கி ஆர் முடுகிறான். மனிதன் மேல் நோக்கி ஆர் முடுகிறான்டால் இந்த மனிதன் மீது மேல் நோக்கி தொழிற்படக்கூடிய விசையானது கீழ் நோக்கி தொழிற்படக்கூடிய விசையை விடவும் பெரியதாக இருக்கும். சிம்பிளா மனதில் பதிச்சு கொள்ளுங்க. ஒரு மனிதன் மேல் நோக்கி ஆர் முடுகிறான்டால் மீனிங் என்ன? அந்த மனிதனுக்கு மேல் நோக்கி தொழிற்படுற விசை கீழ் நோக்கி தொழிற்படுற விசையை விட எப்படிப்பட்டது? பெரியது. எனவே ஆர் ஆனது mgயை விட பெரியதாக இருக்கு. அதே மாதிரி ஒரு மனிதன் கீழ் நோக்கி ஆர் முடுகிறான்டால் மீனிங் என்ன? அந்த மனிதனுக்கு கீழ் நோக்கி தொழிற்படுகின்ற விசை அந்த மனிதனுக்கு மேல் நோக்கி தொழிற்படுகின்ற விசையை விடவும் பெரியதாக இருக்கு. விளங்குதா? ஒரு மனிதனுக்கு கீழ் நோக்கி தொழிற்படுற விசை மேல் நோக்கி தொழிற்படுற விசையை விட எப்படிப்பட்டதா இருக்கும்? பெரியதா இருக்கும். எனவே ஆரை விட mg பெரியதாக இருக்கும். அதே மாதிரி ஒரு மனிதன் புவியீர்ப்பின் கீழே விழுறானாக இருந்தால் அவன் மீது தொழிற்படுற செவ்வன் மறுதாக்கம் பூஜ்ஜியமாக இருக்கும். எப்பயுமே மனதில பதிச்சு கொள்ளுங்க, ஒரு பொருள் எப்பையெல்லாம் புவியீர்ப்பு ஆர்முடுகள்ல சுயாதீனமாக விழுகுதோ, ஒரு பொருள் எப்பையெல்லாம் புவியீர்ப்பு ஆர்முடுகள்ல விழுகுதோ அந்த சந்தர்ப்பத்திலே எல்லாம் அந்த பொருள் மீது தொழிற்படுற மறுதாக்கம் பூஜ்ஜியமாக வரும். அந்த சந்தர்ப்பத்திலே எல்லாம் அந்த பொருள் மீது தொழிற்படுற விளைவு விசை mgயாக மட்டும்தான் இருக்கு. அதாவது பாருங்க, ஒரு பொருள் புவியீர்ப்பின் கீழே விழுந்து கொண்டிருக்கிறால் அந்த பொருளுக்கும்
தொழிற்பட விளையுள் விசை என்னதான் mg ஆகத்தான் இருக்கும். ஏன் ஆறுங்கிறது என்ன பூஜ்ஜியம். ஆறுங்கிறது பூஜ்ஜியம்டா இந்த பொருள் மீது ஒரே ஒரு விசை மட்டும்தான் தொழிற்படும், அது mg ஆக மட்டும்தான் இருக்கும். எனவே ஒரு பொருள் புவியீர்ப்பின் கீழே விழும்போது அந்த பொருள் மீது தொழிற்பட விளையுள் விசை mg ஆக இருக்கும். ரைட். எனவே அப்ப புவியீர்ப்பு ஆறுமுகங்களோட இயங்குமா இருந்தா ஆர் என்ன பூஜ்ஜியம், உணர்கின்ற நிறை பூஜ்ஜியம். இதுல பாருங்க நாம சொன்னோம் ஆறுங்கிறது mg விட பெருசி. இதுல உண்மையா ஆறு சமன்பாடு என்ன mg பிளஸ் a. அதே மாதிரி இங்க ஆறுங்கிறது mg விட சிறிசி. இங்க சமன்பாடு என்ன mg மைனஸ் a. அவ்வளவுதான் விடை. சரியான mg விட பெருசி mg பிளஸ் a, இங்க mg மைனஸ் a. அதே மாதிரி ஒரு லிஃப்ட் வந்துட்டு மேல் நோக்கி ஆர் முடுக்கி கொண்டிருக்கிறால், ஒரு லிஃப்ட் மேல் நோக்கி ஆர் முடுக்கிறால், மேல் நோக்கி ஆர் முடுக்கிறது எதுக்கு சமனான ஒரு நிகழ்வு? அந்த பொருள் அந்த லிஃப்ட் கீழ் நோக்கி அமர் முடுக்கிறதுக்கு சமனானது. எனவே லிஃப்ட் ஆனது மேல் நோக்கி ஆர் முடுக்கும் போதும் சரி அல்லது கீழ் நோக்கி அமர் முடுக்கும் போதும் சரி செவ்வன் மருதாக்கம் mg விட பெருசா வரும். சரியா? நான் படிச்சிருக்கிறேன். காவி கணியத்திர திசையை மாற்றினால் குணகம் மாறும். அப்ப மேல் நோக்கி பிளஸ் ஏ, அப்ப கீழ் நோக்கி என்ன மைனஸ் ஏ. அப்ப லிஃப்ட் மேல் நோக்கி ஆர் முடுக்கும் போதும் கீழ் நோக்கி அமர் முடுக்கும் போதும் செவ்வன் மருதாக்கம் mg விட பெரியதாக இருக்கும். அதே மாதிரி சொல்லுங்க, கீழ் நோக்கி ஆர் முடுக்கிறது எதுக்கு சமனான நிகழ்வு? எதுக்கு சர்வ சமனான ஒரு நிகழ்வு? கீழ் நோக்கி ஆர் முடுக்கிறது மேல் நோக்கி அமர் முடுக்கிறதுக்கு சர்வ சமனானது. எனவே ஒரு லிஃப்ட்ல நீங்க கீழ் நோக்கி ஆர் முடுக்கும் போதும் அல்லது ஒரு லிஃப்ட்ல நீங்க மேல் நோக்கி அமர் முடுக்கும் போதும் நீங்க உணர்கின்ற நிறை mg விட சிறியதாக இருக்கும். சரியான? சொல்றேன், காவி கணியத்தின திசையை மாத்தினா குணகம் மாறும். எனவே மேல் நோக்கி ஆர் முடுகிறது கீழ் நோக்கி அமர் முடுகிறதுக்கு சமன், கீழ் நோக்கி ஆர் முடுகிறது மேல் நோக்கி அமர் முடுகிறதுக்கு சமன். எனவே இது ரெண்டுக்கும் mg பெருசி, mg விட ஆர் பெருசி. இது ரெண்டுக்கும் mg விட ஆர் சிறியது. சமரியா இதை நோட் பண்ணி கொள்ளுங்க. வேகமா நோட் பண்ணுங்க. இதெல்லாம் பார்த்த உடனே விடையை சொல்ல தெரிஞ்சிருக்கணும். பார்த்த உடனே விடையை சொல்ல. லிஃப்ட் மேல் நோக்கி ஆர் முடிக்கினா சிம்பிளா யோசிங்க. மேல் நோக்கிய விசை பெருசா இருக்குது, கீழ் நோக்கி ஆர் முடிக்கினா கீழ் நோக்கிய விசை பெருசா இருக்கணும். அவ்வளவுதான்.
சரியா? ரைட். ஓகே. நோட்னு போட்டு எழுதிக் கொள்ளுங்க. நோட்னு போட்டு எழுதிக் கொள்ளுங்க. மேசை தராசானது நோட்னு போட்டு எழுதிக் கொள்ளுங்க. மேசை தராசானது ஓர் உடலிற்கு வழங்கும் மேசை தராசானது ஓர் உடலிற்கு வழங்கும் செவ்வன் மறுதாக்கத்தை வாசிப்பாகவும் மேசை தராசானது ஓர் உடலிற்கு வழங்கும் செவ்வன் மறுதாக்கத்தை வாசிப்பாகவும் விற்றராசானது இளையினது இழுவையை வாசிப்பாகவும் தருகின்றது. ஓகே, கவனிங்க. ஒரு மேசை தராசு வந்து இருக்கு. உங்களுக்கு தெரியும் மேசை தராசு எல்லாருமே பார்த்திருப்பீங்க நம்புறேன். மேசை தராசாவும் இருக்கலாம் அல்லது ஒரு இலத்திரனியல் தராசாவும் இருக்கலாமா? மேசை தராசாவும் இருக்கலாம் அல்லது எலக்ட்ரானிக் பேலன்ஸ் இலத்திரனியல் தராசாகவும் இருக்கலாம். எந்த தராசா, இப்படியான எந்த தராசாக இருந்தாலும் நீங்க இந்த தராசின் மீது ஒரு பொருளை வைக்கும் போது, இப்படி ஒரு பொருளை வைக்கும் போது நமக்கு தெரியும் இந்த பொருளை நிறைய இந்த தராசு வாசிப்பாக தரும். அப்படித்தானே? இதுல உண்மையிலேயே இந்த தராசு எதை வாசிப்பாக தருவதுனால், உங்களுக்கு தெரியும் ஒரு பொருளை நீங்க மேசை தராசுல வைக்கக்குள்ள அங்க ரெண்டு விசைகள் தொழிற்பட போகுது. ஒன்று அதுல நிறை, அடுத்தது தராசால தட்டால வழங்கப்படுற செவ்வன் மருதா. இந்த ரெண்டு விசைகள்ல இந்த மேசை தராசு உண்மையிலேயே எதை வாசிப்பா தந்து கொண்டிருக்குமானால், இந்த மேசை தராசால வழங்கப்படுகின்ற செவ்வன் மறுதாக்கம். செவ்வன் மறுதாக்கத்தை தான்
இந்த மேசை தராசு வாசிப்பாக தரும். எனவே சில பேர் யோசிக்கலாம், ஒரு மேசை தராசுல நீங்க ஒரு பொருளை வச்சா எம்ஜிர பருமன் ஆடுற பருமனுக்கு சமன் தானே, அப்புறம் ஏன் நீங்க செவ்வன் மருதாக்கத்துக்கு சமன் என்று சொல்றீங்கன்னு கேட்கலாம். ஏன் நம்ம இப்படி சொல்றோம் என்றால், நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு லிப்ட் மேல் நோக்கி ஆறு முடிக்கினால் அந்த சந்தர்ப்பத்துல ஆறினது பருமன் எப்படி வரும்? எம்ஜி பிளஸ் ஏன்னு வரும் இல்லையா? எனவே நீங்க ஒரு லிப்டுக்குள்ள இந்த மேசை தராசை வைத்து அந்த மேசை தராசின் மீது ஒரு பொருளை வச்சு போட்டு அந்த லிப்ட மேல் நோக்கி ஆறுமுக செய்தீங்கன்னால் அந்த சந்தர்ப்பத்துல இந்த தராசிட வாசிப்பு ஆறானது எம்ஜி பிளஸ் ஏ ஆக இருக்கும். விளங்குதா? எனவே மேசை தராசு எதை வாசிப்பா தரும் கேட்டால் எம்ஜின்னு நீங்க சொல்லக்கூடாது. மேசை தராசு தன்னுடைய பரப்பால், தன்னுடைய அடிப்பரப்பால் வழங்கப்படுகின்ற செவ்வன் மறுதாக்கத்தை தான் வாசிப்பாக தரும். தன்னுடைய தட்டால வழங்கப்படுகின்ற செவ்வன் மறுதாக்கம், தன்னுடைய தட்டால வழங்கப்படுகின்ற செவ்வன் மறுதாக்கத்தை தான் மேசை தராசு வாசிப்பாக தரும். சரியான? அதே மாதிரி ஒரு விற்றராசு எடுத்தீங்கன்னா இருந்தால், இந்த விற்றராசையும் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க, ரைட்? இந்த விற்றராசு எடுத்தீங்களா இருந்தால், இந்த விற்றராசுல இந்த மாதிரி இப்படி கொழுவுறது கொண்டிருக்கீங்க இல்லையா? இதுல நாம எந்த திணிவை நெருக்க போறோமோ அந்த திணிவை இப்படி கொழுவி வச்சிருக்கோம். இப்படி விற்றராசுல நீங்க ஒரு பொருளை கொழுவி வச்சிருக்கும் போது இந்த விற்றராசுல இப்படி அளவிடைகள் இருக்கும். இந்த விற்றராசு காட்டுகின்ற வாசிப்பு எதுக்கு சமனாரிக்குமா என்றால், நாம விற்றராசோட இணைச்சிருக்கக்கூடிய இந்த இழையினது இழுவைக்கு சமனாக இருக்குமா. அதாவது பாருங்க, நம்ம ஒரு எம் திணிவுடைய பொருளை இணைச்சிருந்தால் இந்த பொருளுக்கு பூமி வழங்குற விசை எம்ஜி. அதே நேரத்துல இந்த பொருளுக்கு வேற என்ன விசை தொழிற்படும்? இந்த பொருளுக்கு பூமி எம்ஜிங்கிற விசையை வழங்குறதோட சேர்த்து இந்த பொருளுக்கு இழையால மேல் நோக்கி ஒரு இழு விசை வழங்கப்படும். அதே மாதிரி இந்த விற்றராசுக்கு இந்த இழை வழங்குற இழுவிசை எப்படி இருக்கும்? இந்த திசையில் இருக்கும். இந்த இழுவிசை திணிவுக்கு மேல் நோக்கி வழங்கப்படுவது. இந்த பக்கம் இருக்கிற இழுவிசை இந்த விற்றராசுக்கு கீழ் நோக்கி வழங்கப்படுவது. அப்படிதானே? எப்பொழுதுமே திணிவை விளத்திய திசையில தான் இழுவிசை தொழிற்படும். அப்ப இந்த திணிவுக்கு மேல் நோக்கி விசரிக்கும், இந்த விற்றராசுக்கு விசை கீழ் நோக்கி இருக்கு. இப்படி இந்த இழையில இருக்கிற இந்த இழுவையத்தான் விற்றராசு வாசிப்பாக தரும். அப்ப விற்றராசு எதை வாசிப்பா தரும் கேட்டால், விற்றராசோட இணைக்கப்பட்டிருக்கிற இந்த இழையினது இழுவைய வாசிப்பாக தரும். மேசை தராசு எதை வாசிப்பாக தரும் கேட்டால், அந்த மேசை தராசு தட்டால வழங்கப்படுகின்ற செவ்வன் மறுதாக்கத்தை வாசிப்பாக தரும். இதுதான் இவர்கள் வாசிப்பு. செவ்வன் மறுதாக்கம் தான் மேசை தராசுல வாசிப்பு. இந்த இழையில் இருக்கிற இழுவைதான் விற்றராசுல வாசிப்பாக இருக்கு. சரியானே? சோ ரெண்டையும் நோட் பண்ணி கொள்ளுங்க. இரண்டு தராசுகளோட வாசிப்பு முக்கியமான ஒரு விடயம், நோட் பண்ணி கொள்ளுங்க. இதை நம்ம ஹைட்ரோலையும் தொடர்புபடுத்துவோமா? ஹைட்ரோல நாம இன்ஷால்லா வார கிளாஸ்ல பெரும்பாலும் அடுத்த கிளாஸ்லயே நாம மேசை தராசு விற்றராசுல வாசிப்பு தொடர்புபடுத்தி படிப்போம். ஹைட்ரோலையும் இது வரும், நோட் பண்ணி கொள்ளுங்க. சின்ன விடயம் ஆனா முக்கியமான விடயம். வேகமா நோட் பண்ணி கொள்ளுங்க. விற்றராசு அல்லது மேசை தராசுல திணிவு சார்ந்தும் விட வரலாம், நிறை சார்ந்தும் விட வரலாம். சில பேர் அப்படி ஒரு கேள்வியை கண்டிருக்கிறாங்க. உதாரணமா, செவ்வன் மருதாக்கத்துல பருமன்
செவ்வன் மறுதாக்கத்திற பருமன் உதாரணத்துக்கு 120 நியூட்டனாக இருந்தால் மேசை தராசுல அளவிடை நியூட்டன்ல இருந்தா வாசிப்பு 120 நியூட்டனாக இருக்கு. சில வேளை மேசை தராசுல கிலோகிராம்ல அளவிடை இருக்கு. அப்படி இருந்தா மேசை தராசு 120 நியூட்டன் இருந்தால் 12 கிலோகிராம்னு வாசிப்பு தரும். சரியான? அப்ப அளவிடையை பொறுத்து இருக்குது. அளவிடை நியூட்டன்லையும் இருக்கலாம், கிலோகிராம்லையும் இருக்கலாம். நியூட்டன்ல இருந்தா உதாரணமா செவ்வன் மறுதாக்கம் 120 இருந்தால் நியூட்டன்ல இருந்தா 120 நியூட்டன்ங்கிறத வாசிப்பா தரும். அல்லது அளவிடை கிலோகிராம்ல இருந்தா வாசிப்பு 12 கிலோகிராம்னு வரும். சரியான? அப்ப அளவிடைகளோட வாசிப்பு நியூட்டன்லையும் இருக்கலாம், கிலோகிராம்லையும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் வாசிப்பை இவர் செவ்வன் மறுதாக்கத்தை இவர் வாசிப்பா தருவாரு, இளைய இழுவையத்தான் மிச்சராசு வாசிப்பா தரும். அவ்வளவுதான் பாயிண்ட். ரைட்? ஓகே, இப்ப நாம ஒரு சில கேள்விகளை இந்த இடத்துல பிராக்டிஸ் பண்ணி கொள்ளுவோம். கேள்வியும் எழுதி கொள்ளுங்க, வேகமா நோட் பண்ணுங்க. கேள்வி எழுதி கொள்ளுங்க. உருவில் காட்டப்பட்டவாறு கவனிங்க பிள்ளையே, உங்கள யாருக்காச்சும் போர்ட் கிளியர் இல்ல, வீடியோ கிளியர் இல்லைன்னா அது உங்களோட சைட்ல இருக்கிற பிரச்சனையா தான் இருக்கு. பொதுவா போர்ட் கிளியர் இல்ல அல்லது எந்த சைட்ல ஏதும் பிரச்சனை இருந்தால் நான் உடனே அந்த கிளாஸை நிப்பாட்டி போட்டு அதுக்குரிய அந்த பிரச்சனையை எப்படி கிளியர் பண்ணலாம்ன்றத பத்தி யோசிப்பேன். சோ தனிப்பட்ட ரீதியா சில பேர் போர்ட் கிளியர்ல இருந்து யாரும் சொன்னீங்கன்னா அது உங்களோட நெட்வொர்க் பிரச்சனையாகவோ அல்லது உங்களோட சைட்ல இருக்கிற ஏதாச்சும் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். சரியான? சோ இப்ப வந்துட்டு போர்ட் கிளியரா தான் இருக்குது. நான் வேற ஒரு அக்கௌண்ட் மூலமாக அதை நான் செக் பண்ணி கொண்டுதான் இருக்கிறேன். சரியான? உங்களுக்கு யாருக்கும் கிளியர் இல்லையா? உங்களோட நெட்வொர்க்கை செக் பண்ணுங்க, டேட்டாவை செக் பண்ணுங்க, போன் சார்ஜ், அதே மாதிரி போன் கூட சூடாக்குறது, இப்படியாக சில காரணங்கள் வந்துட்டு என்ன செய்யலாம், உங்களுடைய நெட்வொர்க் வந்துட்டு பாதிப்படைய செய்யலாம். சோ அதுல நீங்க தெளிவாக்கி கொள்ளுங்க. பொதுவா எதுவும் பிரச்சனை இருந்தா நான் வந்துட்டு என்ன செய்வேன், அதனால வந்துட்டு அந்த கிளாஸ் நிப்பாட்டி போட்டு அல்லது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் கிளாஸ் வீடியோ கிளியர் இல்லைன்னா நான் போய் என்ன செய்வேன், அதை கரெக்ட் பண்ணுவேன் அல்லது கிளாஸை கட் பண்ணி போட்டு அதை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். சரியான? சோ இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அது தனிப்பட்ட ரீதியா உங்களோட பிரச்சனைகளாக இருக்கு. உலகதா நான் நிறைய தடவை சொல்லிட்டேன். எனிவே ஒரு கேள்வி எழுதி கொள்ளுங்க. உருவில் காட்டப்பட்டவாறு உயர்த்தி ஒன்றின் மீது உருவில் காட்டப்பட்டவாறு உயர்த்தி ஒன்றினுள் மேசை தராசின் மீது மேசை தராசு வைக்கப்பட்டு உயர்த்தி ஒன்றினுள் மேசை தராசு வைக்கப்பட்டு உயர்த்தி ஒன்றினுள் மேசை தராசு வைக்கப்பட்டு அதன் மீது 10 கிலோகிராம் திணிவு வைக்கப்பட்டுள்ளது. அதன் மீது 10 கிலோகிராம் திணிவு வைக்கப்பட்டுள்ளது.
10 கிலோகிராம் திணிவு வைக்கப்பட்டுள்ளது. இவ்வுயர்த்தியானது நிலைக்குத்தாக மேல் நோக்கி இவ்வுயர்த்தியானது நிலைக்குத்தாக மேல் நோக்கி நான்கு மீட்டர் செகண்ட் -2 எனும் ஆர்முடுகளுடன் இயங்கினால் இவ்வுயர்த்தியானது மேல் நோக்கி 4 மீட்டர் செகண்ட் -2 எனும் ஆர்முடுகளுடன் இயங்கினால் இம்மேசை தராசின் வாசிப்பு யாது? இம்மேசை தராசின் வாசிப்பு யாது? வேகமா செய்யுங்க. இம்மேசை தராசின் வாசிப்பு யாது? ஆர்முடுகளோட பருமன் 4, திணிவுட பருமன் 10 கிலோகிராம். சரியா? ஓகே, பாருங்க. சின்ன கேள்வி. மேசை தராசு எதை வாசிப்பா தரும்? அந்த மேசை தராசால வழங்கப்படுகின்ற செவ்வன் மருதாக்கள். அந்த வகையில 10 கிலோகிராம் எடுத்தீங்கன்னா இந்த 10 கிலோகிராமுக்கு தொழிற்படக்கூடிய விசைகள் ஒன்று 10 கிலோகிராம் தான் பூமி வழங்குற ஈர்ப்பு கவர்ச்சி விசை 100 நியூட்டன். அதே மாதிரி இந்த 10 கிலோகிராம் இந்த தராசின் மீது வைக்கப்பட்டிருக்கிறதால தராசால ஒரு செவ்வன் மருதாக்கம் வழங்கப்படும். அப்ப 10 கிலோகிராம் மீது தொழிற்பட விசைகள் ஒன்று, அதுல பூமி வழங்குற ஈர்ப்பு கவர்ச்சி விசை 100 நியூட்டன், அடுத்தது தராசால வழங்கப்படுற செவ்வன் மருதாக்கம். இப்ப பாருங்க, இந்த லிப்ட் மேல் நோக்கி 4 மீட்டர் செகண்ட் -2 ஆர்முடுகளோட இயங்கியிருந்தால் அந்த லிப்டுக்குள்ள இருக்கக்கூடிய தராசா இருக்கலாம் அல்லது அந்த லிப்டுக்குள்ள இருக்கிற திணிவா இருக்கலாம், எல்லாமே 4 மீட்டர் செகண்ட் -2 ஆர்முடுகளோடு தான் இயங்கும். அந்த வகையில நான் இந்த திணிவுக்கு F7ma இந்த சமன்பாடு நிலைக்குத்தாக மேல் நோக்கி பாவித்தால் மேல் நோக்கி தொழிற்படுகின்ற விசை R, கீழ் நோக்கி தொழிற்படுகின்ற விசை 100 நியூட்டன். அப்ப R - 100 நியூட்டன். சரியான? அதே போல இந்த 10 கிலோகிராம் திணிவு 10 கிலோகிராம், எனவே எந்த பருமன் 10 கிலோகிராம். அடுத்து ஆர்முடுகள் மேல் நோக்கிங்கிறதால ஆர்முடுகள் 4 மீட்டர் செகண்ட் -2. அப்ப 10 தர 4 வரும். இதுல இருந்து பாருங்க, R - 100 சமன் 10 தர 4 40. எனவே R சமன் 140 நியூட்டனாக இருக்கு. சோ நான் இதை அடிப்படையிலிருந்து வந்திருக்கிறேன். சில பேர் என்ன செஞ்சிருக்கலாம், நேரடியாக பயன்படுத்தி இருக்கலாம். நிலைக்குத்தா மேல் நோக்கி ஆர்முடுகள் mg+a. எனவே m வந்துட்டு 10, g 10, a 4. எனவே 10 தர 14 140 நேரடியாகவும் விட எடுத்திருக்கலாம். சரியான? இப்படி எடுத்திருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் ஓகே. ஆனா SA கேள்விகளா இருந்தால் கட்டாயம் நீங்க பேசிக்காக F7ma சமன்பாட்டில இருந்து கேள்வியை செய்ய ஆரம்பிங்க. MCQ கேள்விகளாக இருந்தால்
நேரடியா அதை பயன்படுத்தி செய்து கொள்ளுங்க, விடைகள் எடுத்துக் கொள்ளுங்க. விளங்குதா? இன்னொரு கேள்வி. அப்ப இந்த தராசால இந்த திணிவுக்கு வழங்கப்படுற மருதாக்கம் 140 என்றால் தராசுல வாசிப்பும் என்னதான் 140 நியூட்டனாக இருக்கும். அல்லது தராசுல வாசிப்பு நாம் எப்படி சொல்லலாம்? 140 நியூட்டன் என்று சொல்லாம 14 கிலோகிராம் சொல்லலாம். நியூட்டன்ல வரலாம், கிலோகிராம்ல வாசிப்பு வரலாம். விளங்குதான் சொல்றது? அப்ப 140 நியூட்டன் அல்லது 14 கிலோகிராம். ஏன் 10ங்கிறது புவியீர்ப்பு ஆர்முடுது இல்லையா? 10ஆல பெருக்கினா வானதான் விசை mgங்கிற மாதிரி. எனவே 140 நியூட்டனா இருக்கலாம் அல்லது 14 கிலோகிராமா இருக்கலாம். சரி, ஓகே. அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி எழுதிக் கொள்ளுங்க. உருவில் காட்டப்பட்டவாறு உருவில் காட்டப்பட்டவாறு 5 கிலோகிராம் திணிவானது 5 கிலோகிராம் திணிவானது 5 கிலோகிராம் திணிவானது விட்டராசு ஒன்றுடன் 5 கிலோகிராம் திணிவானது விட்டராசு ஒன்றுடன் உயர்த்தியில் இணைக்கப்பட்டுள்ளது. விட்டராசு ஒன்றுடன் உயர்த்தியில் இணைக்கப்பட்டுள்ளது. ரைட்? உயர்த்தியில் இணைக்கப்பட்டுள்ளது. இவ்விட்டராசின் வாசிப்பு 80 நியூட்டன் ஆயின் உயர்த்தியின் ஆர்முடுகள் யார்? விட்டராசின் வாசிப்பு 80 நியூட்டன் ஆயின் உயர்த்தியின் ஆர்முடுகள் யார்? சோ ட்ரை பண்ணுங்க.
சரியா? கவனிங்க. தெரியும் ஒரு விற்றராசோட இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய இலைதான், இலையில் இருக்கக்கூடிய இழுவைதான் அந்த விற்றராசன வாசிப்பை தரும். அந்த வகையில நான் முதலாவது 5 கிலோகிராம் மீது தொழிற்படுகின்ற விசைகளை குறிக்கிறேன். 5 கிலோகிராம் மீது தொழிற்படுற விசைகள் என்னென்ன? ஒன்று, 5 கிலோகிராமுக்கு பூமி வழங்கக்கூடிய விசை 50 நியூட்டன். பூமியில ஈர்ப்பு விசை 50 நியூட்டன். அதே போல இந்த 5 கிலோகிராம் இலையோடு இணைக்கப்பட்டிருக்கிறதால இந்த இலையால ஒரு இழு விசை வழங்கப்படும் இல்லையா? அப்ப இந்த 5 கிலோகிராமுக்கு 2 விசைகள், ஒன்று அதுல நிறை, அடுத்தது இலையால் வழங்கப்படுற இழு விசை. எனவே பாருங்க, 2 விசைகள், ஒன்று 50 நியூட்டனும் அடுத்தது இலையால் வழங்கப்படுற இழு விசையும். இந்த சந்தர்ப்பத்துல லிப்டானது மேல் நோக்கி இயங்குற ஆர்முகளோட இயங்குகின்றால் இந்த லிப்டோடு இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய விற்றராசா இருக்கலாம் அல்லது இந்த குற்றியா இருக்கலாம். இந்த குற்றியின் மேல் நோக்கி இயங்குற ஆர்முகளோட இயங்கும். ஆகவே நான் இந்த 5 கிலோகிராம் திணிவுக்கு F7MA மேல் நோக்கி பாவிக்கிறேன். மேல் நோக்கி பாவித்தால் மேல் நோக்கி தொழிற்படுற விசை T, கீழ் நோக்கி தொழிற்படுற விசை 50 நியூட்டன். ரைட்? 5 கிலோகிராம் தான் திணிவு, 5 கிலோகிராம் தான் M வந்துட்டு 5 ஆக இருக்க போகுது. அதே நேரத்துல மேல் நோக்கி ஆர்முகள் A, 5A. ரைட்? இப்ப பாருங்க, இந்த விற்றராசிட வாசிப்பு 80 நியூட்டன் என்றால் விற்றராசு இலையிட இழுவையைத்தான் வாசிப்பாக தரும். ஆகவே இந்த இலையிட இழுவை தீர பருமன் 80 நியூட்டனாக இருந்திருக்கும். எனவே நாம T வார இடத்துல 80 பிரதியிடலாம். 80 - 50 சமன் 5A ஆக இருக்கும். எனவே 30 சமன் 5A. எனவே A சமன் 6 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. A சமன் 6 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 ஆக இருக்கும். இன்னொரு கேள்வி, F7MA இந்த குற்றிக்கு பாவீங்க. மேல் நோக்கிய விசை T, கீழ் நோக்கிய விசை 50. அப்ப T - 50 தான் M × A. பாவிச்சமா இருந்தா ஏட பருமன் 6 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 வரும். சரியா? ஓகே, அடுத்து இன்னொரு தலைப்பு போடுங்க. இந்த தலைப்போட நியூட்டன் பகுதியில ஒரு முக்கியமான எல்லாமே முடிவடையுது. அதனால நம்ம உராய்வு பத்தி தான் படிக்க வேண்டி வரும். சோ தலைப்பு போடுங்க, ஒரு சின்ன தலைப்பு உண்டு. இயங்கும் வாகனம் ஒன்றில், தடை போடுங்க, இயங்கும் வாகனம் ஒன்றில், இயங்கும் வாகனம் ஒன்றில் இணைக்கப்பட்டுள்ள இழை, இயங்கும் வாகனம் ஒன்றில் இணைக்கப்பட்டுள்ள இழை நிலைக்குத்துடன் அமைக்கும் கோணம். இயங்கும் வாகனம் ஒன்றில்
இணைக்கப்பட்டுள்ள இழை நிலைக்குத்துடன் அமைக்கும் கோணம். சரியா? பாருங்க, ஒரு வாகனம் ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கொள்வோம். இந்த வாகனத்துக்குள்ள நாம ஒரு எம் திணிவுடைய ஒரு குற்றிய இழையொன்றுடன் இணைத்து வச்சிருக்கிறோம். இந்த கூரையில ஒரு இழையொன்றோட இந்த எம் திணிவுடைய ஒரு குற்றிய நாம இணைத்து வச்சிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்துல இந்த வாகனம் இயங்கும் போது இந்த இழை எப்படிப்பட்ட ஒரு நிலைக்குத்தோட எப்படிப்பட்ட ஒரு கோணத்தை உருவாக்கும்ங்கிற விடயத்தை பத்தி தான் நாம இப்ப படிக்க போறோம். ஒரு வாகனத்துக்குள்ள ஒரு இழைய நாம கூரையில கட்டி ஒரு திணிவோடு இருக்கிற ஒரு இழைய கூரையில கட்டி தொங்க விட்டு இருக்கிறோம். இந்த வாகனம் ஆறுமுகங்களோட இயங்கும் போதும் இந்த இழை நிலைக்குத்தோட அமைக்கிற கோணம் எவ்வாறு இருக்குங்கிற விடயத்தை தான் பார்க்க போறோம். கவனிங்க, முதலாவது நாம ஒரு பொருளை கட்டி தொங்க விட்டு இருந்தால், ஒரு பொருளை இலையில இப்படி கட்டி தொங்க விட்டு இருந்தால் அந்த இலை நிலைக்குத்தா இருந்திருக்கும் இல்லையா? இப்படிதான் இருக்கு. இது ஒரு வாகனம் ஓய்வில் இருக்கிற சந்தர்ப்பம், ஓய்வில் உள்ள போகும். சரியாலே? இப்ப இந்த வாகனம் என்ன செய்யறால் வலப்பக்கமாக ஒரு ஏங்குற ஆறுமுடுகளோட இயங்கு, வலப்பக்கமாக ஏங்குற ஒரு ஆறுமுடுகளோட இயங்கு. இவ்வாறு ஏங்குற ஆறுமுடுகளோட வலப்பக்கமாக இயங்கும் போது இந்த இழை நிலைக்குத்தோட எவ்வாறான ஒரு கோணத்தை அமைக்கிறது பார்க்கணும். முதல் உங்களுக்கு தெரியணும், இவ்வாறு ஓய்வில் இருக்கிற வாகனம் இந்த திசையில ஆறுமுடுகினால் இப்படி இருந்த இந்த இழை தொடர்ந்து இவ்வாறு நிலைக்குத்தாக இருக்காது. என்ன நடக்கும் என்றால், இந்த வாகனம் வலப்பக்கமாக ஆறுமுடுகக்குள்ள இந்த இழையானது அல்லது இந்த திணிவானது இடப்பக்கமாக திரும்பிய நிலையில காணப்படும். அதாவது வாகனம் இப்படி ஆறுமுடுகக்குள்ள இந்த இழை உதாரணமா இப்படி வந்து நிக்கலாம். நீங்க பார்த்திருப்பீங்க இப்படியான சந்தர்ப்பங்களை. ஒரு வாகனத்துக்குள்ள ஒரு பொருளை கட்டி தொங்க விட்டு இருப்பாங்க. அந்த வாகனம் இப்படி போவக்குள்ள என்ன செய்யும்னா அந்த இழை கட்டி இருக்கிற இழை வந்துட்டு அந்த திணிவோடு சேர்ந்திருக்கிற அந்த இழை இப்படியே இந்த பக்கம் கிடையாது. எப்ப வாகனம் வலப்பக்கமாக போகும்போது இப்படி வாகனம் இயங்குற ஆறுமுடுகளோட இயங்கக்குள்ள இது நிலைக்குத்தோடு அமைக்கிற இந்த கோணம் என்ன, இதைத்தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரியான? முதல் விளங்கியிருக்கிறோம். நாம என்னத்தை கண்டுபிடிக்க போறோம்? இந்த இழை நிலைக்குத்தோடு அமைக்கிற இந்த கோணம் என்னங்கிறது. கவனிங்க, முதலாவது நான் இந்த வாகனத்துல ஆறுமுடுகள் ஏண்டால் இந்த வாகனத்துக்குள்ள கட்டப்பட்டிருக்கிற இந்த திணிவுட ஆறுமுடுகள் என்னங்கிறத யோசிப்போம். உங்களுக்கு தெரியும், ஒரு வாகனம் இயங்குற ஆறுமுடுகளோட இயங்குதா, அந்த வாகனத்துக்குள்ள இருக்கிற பொருட்களும் அதே ஆறுமுடுகளோட தான் இயங்கும். எனவே இந்த திணிவினது ஆறுமுடுகள் ஏயாக அமையும். இப்ப நான் இந்த திணிவின் மீது தொழிற்படுகின்ற விசைகளை யோசிக்கிறேன். சொல்லுங்க, இந்த திணிவுக்கு என்னென்ன விசைகள் தொழிற்படும்? ஒன்று, எப்பயுமே நம்ம மறந்துடக்கூடாது, முதலாவது என்னத்தை குறிக்கணும், இந்த எம் திணிவுடைய பொருள்ல இந்த திணிவுக்கு பூமி எம்ஜிங்கிற ஒரு விசையை வழங்கும் சொல்லலாம். பூமியால எம்ஜிங்கிற ஒரு ஈர்ப்பு கவர்ச்சி விசை தொழிற்படும். வேற என்ன விசை இந்த திணிவின் மீது தொழிற்படும்? இந்த திணிவு ஒரு இழையோட இணைக்கப்பட்டிருக்கிறதால இந்த இழையினால் ஒரு இழுவிசை வழங்கப்படும். இந்த ரெண்டு விசைகள் தான் இந்த திணிவின் மீது தொழிற்படுகின்ற விசைகள். ஒன்று என்ன? பூமி வழங்குற ஈர்ப்பு கவர்ச்சி விசை. அடுத்தது இந்த திணிவோடு இணைக்கப்பட்டிருக்கிற இழையால வழங்கப்படுற இழுவிசை. இதை தவிர வேற ஏதும் விசை இருக்குதா? இல்ல. எப்பயுமே விளங்கிக் கொள்ளணும், ஒரு பொருளுக்கு விசைய வழங்கணுமா இருந்தால் இந்த பொருளுக்கு விசைய வழங்குறதுக்காக அந்த பொருளை நாம கட்டாயம் தொட்டு கொண்டு இருக்கணும்.
ஒரு பொருளை தொடாம நம்மளால என்ன செய்ய முடியாது, விசையை வழங்க முடியாது. இந்த மார்க்கரை நான் இங்க வச்சுக்கிட்டு இப்படி கையால இப்படி செஞ்சாலும் அந்த மார்க்கர் அசையாது. தொட்டுக்கிட்டு தான் நம்ம ஒரு விசையை என்ன செய்யலாம், ஒரு பொருளுக்கு வழங்கலாம். தொடாம யாரால விசையை வழங்க முடியும்? புலன்களால மாத்திரம். மின்புலம், காந்தப்புலம், ஈர்ப்பு புலம், இந்த 3 புலன்களால தான் ஒரு பொருளை தொடாம விசையை வழங்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மார்க்கருக்கு பூமி எம்ஜிங்கிற விசையை வழங்குது. ஆனா இந்த பூமி இந்த மார்க்கரை தொடல. அப்ப தொடாம விசையை வழங்கக்கூடியது ஈர்ப்பு புலம், மின்புலம், காந்தப்புலம். உதாரணமா ஒரு காந்தத்தை ஒரு காந்தத்தை வச்சு இங்க இரும்ப வச்சீங்கன்னா என்ன செய்யலாம், இந்த காந்தத்தால இந்த இரும்புக்கு நம்ம விசையை வழங்கலாம். எனவே புலங்களால மாத்திரம்தான் தொடாம விசையை வழங்க முடியும். அந்த வகையில இந்த எம் திணிவுக்கு பூமியால வழங்கப்படுற ஈர்ப்பு புல விசைதான் எம்ஜி. இதை தவிர வேற யாரும் என்ன செய்ய முடியாது, தொடாம விசையை வழங்க முடியாது. எனவே இந்த திணிவை இழை தொட்டு கொண்டிருக்கிறதால இந்த இழையால ஒரு இழுவிசை வழங்கப்படுது. இதை தவிர்த்து வேற யாரும் இந்த திணிவை தொட்டு கொண்டிருக்காவா? இல்ல. ஆகவே இந்த 2 விசைகள் மாத்திரம்தான் இந்த திணிவின் மீது தொழிற்படும். இப்ப பாருங்க, இந்த திணிவின் மீது 2 விசைகள் தான் தொழிற்படுவது. ஒன்று எம்ஜி, அடுத்தது டி. அப்படித்தானே? இதை தவிர வேற விசைகள் இல்லை. ஆனால் இந்த திணிவு இந்த திசையில ஏங்குற ஆர்முடுகளோட இயங்கிக் கொண்டு இருக்குது. அப்படித்தானே? கிடையாக இந்த திணிவு என்ன செய்யுது, ஏங்குற ஆர்முடுகளோட இயங்கிக் கொண்டிருக்கு. வாகனம் ஆர்முடுகளோட இயங்கக்கூடிய இந்த இலை எப்படி இருக்கு, இதோட இணைக்கப்பட்ட திணிவு இப்படி இருக்கு, இது அப்படியே இயங்கிக் கொண்டு போகும். எனவே இந்த திணிவு ஏங்குற ஆர்முடுகளோட இயங்கிக் கொண்டிருக்கிறதால இந்த திணிவின் மீது நாம F(m)என்கிற சமன்பாடை பயன்படுத்துவோம். அந்த F(m)என்கிற சமன்பாடை பயன்படுத்துறதுல இருக்கிற பிரச்சனை என்றால், இந்த இழுவிசை ஒரு குறிப்பிட்ட கோணத்துல தொழிற்படும். ஆகவே நான் இந்த இழுவிசையை 2 கூறுகளாக பிரிக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நாம இது நிலைக்குத்தோடு அமைக்கிற கோணத்தை தீட்டான்னு சொன்னோம். எனவே இந்த டீங்கிற விசை நிலைக்குத்தோடு அமைக்கிற இந்த கோணம் தான் என்ன, தீட்டா. எனவே சொல்லுங்க, இந்த கோணம் தீட்டாண்டால் இந்த கோணம் என்ன, தீட்டாவாகத்தான் இருக்கு. இந்த இடத்துல இந்த கோணம் தீட்டாண்டா நிலைக்குத்தோடு அமைக்கிற இந்த கோணம் என்னதான், தீட்டாவாக இருக்கு. எனவே இந்த டீங்கிற விசையை நாம நிலைக்குத்தாகவும் கிடையாகவும் பிரிப்போம். நிலைக்குத்தாக பிரித்தால் டி கொஸ் தீட்டா, கிடையாக பிரித்தால் டி சைன் தீட்டா. நிலைக்குத்தாக பிரித்தால் டி கொஸ் தீட்டா, கிடையாக பிரித்தால் டி சைன் தீட்டான்னு வரும். ரைட்? இப்ப பாருங்க, டி கொஸ் தீட்டா டி சைன் தீட்டான்னு 2 கூறுகளாக பிரிச்சுட்டோம். உங்களுக்கு தெரியும், கோணத்தின் பக்கம் கொஸ் வரணும், அதுக்கு எதிர்பக்கம் பிரித்தால் சைன் வரணும். இப்படி பிரிச்சதுக்கு பிறகு நம்ம யோசிப்போம், இந்த திணிவு எடுத்தமா இருந்தால், இந்த எம் திணிவு எடுத்தமா இருந்தால், இந்த எம் திணிவு கிடையாகத்தான் ஆர்முடுகளோட இயங்குது. ஆகவே நிலைக்குத்தான விளையுள் விசை என்ன, இந்த எம் திணிவுக்கு நிலைக்குத்தான விளையுள் விசை என்ன, 0. ஏன், இவர் கிடையாகத்தான் ஆர்முடுகிறார். நிலைக்குத்தாக ஆர்முடுகள் என்ற நிலைக்குத்தான விளையுள் விசை என்ன, 0. எனவே இந்த திணிவுக்கு நிலைக்குத்தான விளையுள் விசை 0 என்றால் கீழ் நோக்கிய விசையும் மேல் நோக்கிய விசையும் சமனானது. ஏன்னா நிலைக்குத்தான விளையுள் விசை 0 சொன்ன, இது நிலைக்குத்தாக இயங்கல்ல. எப்படி மாத்திரம் இயங்குது, கிடையாகத்தான் இயங்குது. எனவே நிலைக்குத்தான விளையுள் விசை 0. ஆகவே நிலைக்குத்தாக மேல் நோக்கிய விசை நிலைக்குத்தான கீழ் நோக்கிய விசைக்கு சமம். இதெல்லாம் நம்ம நியூட்டன் இயக்கவியல 1வது கிளாஸ்லயே அதுக்கு அடுத்த கிளாஸ்லயும் செய்திருக்கிறோம் இப்படியான விடயங்கள். எனவே மேல் நோக்கிய விசை டி கொஸ் தீட்டா எம்ஜிக்கு சமம். அடுத்தது, நான் இந்த திணிவுக்கு நிலைக்குத்தா யோசித்த மாதிரி கிடையாக யோசிக்கிறேன். இந்த திணிவு உங்களுக்கு தெரியும், கிடையாக வலப்பக்கம் ஆர்முடுகி கொண்டிருக்குது. எனவே நான் இந்த திணிவுக்கு F(m)என்கிற சமன்பாடை வலப்பக்கமாக பாவிக்கிறேன். நிலைக்குத்தாக பாவிச்சா நிலைக்குத்து விளைவு விசை 0 மேல் நோக்கி கீழ் நோக்கி இருக்கு சமன். இப்ப நான் F(m)ஐ வலப்பக்கமாக பாவிக்கிறேன். வலப்பக்கமாக பாவித்தால் வலப்பக்கம் தொழிற்பட விசை என்ன, டி சைன் தீட்டா. அதே நேரத்துல இடப்பக்கமாக எது விசை தொழிற்படுவதா இல்ல. சோ வலப்பக்கமாக டி சைன் தீட்டாங்கிற விசை மட்டும்தான் இருக்குது. அதே நேரத்துல திணிவு எம், இதுல கிடையான ஆர்முடுகள், வலப்பக்கமான ஆர்முடுகள் என்ன அர்த்தம், ஏ. எனவே ஆர்முடுகள் ஏ. அப்ப டி சைன் தீட்டாங்கிற வலப்பக்கமான விசை மாத்திரம் இருக்குது.
அப்ப t sin தீட்டாங்கிறது ma க்கு சமம். இப்ப பாருங்க, இது சமன்பாடு 1, இது சமன்பாடு 2. சமன்பாடு 1, இது சமன்பாடு 2. இப்ப நான் இந்த 1ஐயும் 2ஐயும் பிரிக்கிறேன். சமன்பாடு 2 சமன்பாடு 1ஆல பிரிக்கிறேன். சமன்பாடு 2 சமன்பாடு 1ஆல பிரிக்கிறேன். பிரித்தால் t sin தீட்டாவின் கீழ் t cos தீட்டா சமன் ma இன் கீழ் mg ன்னு வரும். எனவே இந்த t t வெட்டுப்படும், இந்த m வெட்டுப்படும். உங்களுக்கு தெரியும் sin தீட்டாவின் கீழ் cos தீட்டா என்னது தரும்? sin தீட்டாவின் கீழ் cos தீட்டாங்கிறது tan தீட்டாவாக இருக்கு. எனவே tan தீட்டா சமன் a இங்க g-ங்கிறதால a இன் கீழ் g என்று வரும். இப்ப பாருங்க, tan தீட்டாங்கிறது a இன் கீழ் g என்றால் a சமன் தீட்டா சமன் என்னன்னு சொல்லலாம்? தீட்டா சமன் என்னன்னு சொல்லலாம்? தீட்டா சமன் tan inverse a இன் கீழ் g என்று சொல்லலாம். எனவே ஒரு வாகனம் நிலைக்குத்தாக இயங்குகிற ஆர்முடுகளோட இயங்கும் போது இந்த வாகனத்துல இணைக்கப்பட்டிருக்கிற இழை நிலைக்குத்தோடு அமைக்கிற கோணம் tan inverse a இன் கீழ் g-ங்கிறதால தரப்படும். சரியான? அப்ப ஒரு வாகனம் இயங்குகிற ஆர்முடுகளோட இயங்கினா உங்களுக்கு தெரியும், இப்படி இருந்த இழை இப்படி வந்துடும். இந்த டைம்ல இந்த இழை நிலைக்குத்தோடு அமைக்கிற கோணத்துக்கான சமன்பாடு இப்படி வரும். இதே நேரத்துல இந்த வாகனம் ஓய்வில் இருக்கிற சந்தர்ப்பத்துல நான் சொன்னேன் இழை நிலைக்குத்தாக இருக்கும். இழை நிலைக்குத்தாக இருந்தால் நாம் என்ன சொல்லலாம்? இந்த திணிவின் மீது கீழ் நோக்கி தொழிற்படுற விசையும் இந்த திணிவின் மீது மேல் நோக்கி தொழிற்படுகின்ற விசையும் எப்படிப்பட்டது? சமனானது. கிடையாக விசை வருமா? இல்லை. அப்ப கீழ் நோக்கிய விசை மேல் நோக்கிய விசைக்கு சமனாக வரும். எனவே mg t-க்கு சமனாக வரும். இது t எடுக்காம t days எடுப்போம். அப்ப t days இங்க mg-க்கு சமம். ஏன்? ஓய்வில் இருக்குது. நிலைக்குத்தான விளைவு விசையும் 0 தான், கிடையான விசையும் 0 தான். ஓய்வில் இருக்கிறதா கிடையாக ஆரம்பிக்கிறதால நிலைக்குத்தான விளைவு விசை 0 வரைக்கும், ஆனா கிடையாக f7ma பாவிக்கலாம். சரியா? எனவே கீழுக்கு அந்த தலைப்புக்கு கீழே வாகனம் ஓய்வில் இருக்கிற சந்தர்ப்பம் ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த படத்தை காட்டுங்க. ரெண்டாவது ஆர்முடுகளோட இயங்குற சந்தர்ப்பம் இந்த படத்தை காட்டி போட்டு அதுல இருந்து இந்த சமன்பாடு எழுதி கொள்ளுங்க. 2 படத்தையும் கீழுங்க. இந்த படத்தை பக்கத்துல இதற்குரிய விடயங்கள் எல்லாத்தையும் தெளிவாக நோட் பண்ணி கொள்ளுங்க. ரைட்?
ஓகே, கவனிங்க. இப்ப இந்த வாகனம் வந்துட்டு நினைக்குத்தாக சாரி, இந்த வாகனத்துல ஒரு இலையை நம்ம கட்டி வச்சு போட்டு இந்த வாகனம் இயங்குற ஆர்முடுகளோட இயங்கக்குள்ள இலை நிலைக்குத்தோட ஒரு கோணம் அமைக்கும் சொன்னேன். இதை நம்ம ஒரு சும்மா ஒரு பிராக்டிக்கலா யோசிப்போம். இதான் இந்த இலையில் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நான் இந்த இலையில ஒரு திணிவை கட்டி வச்சிருக்கிறேன். இப்ப இந்த இலையை நாம இது வாகனத்துல கூரையில எடுத்துக்கொள்ளுங்க. கூரையில கட்டி வச்சிருக்கிறேன். இப்ப இந்த வாகனம் ஓய்வுல இருக்குது. இந்த கையை வந்துட்டு கூரையாக யோசிங்க. வாகனத்துல கூரையாக யோசிங்க. இப்ப இந்த கை வந்துட்டு ஓய்வுல இருக்குது. சோ வாகனம் ஓய்வுல இருக்குதுன்னு கருத்து. இப்ப நம்ம என்ன செய்வோம்னா இந்த வாகனத்தை ஒரு 6 முடுகளோட இயங்க செய்து பார்ப்போம். இந்த வாகனத்தை ஒரு 6 முடுகளோட இயங்க செய்து பார்ப்போம். ஒரு சின்ன ஒரு கட்டத்துக்கு தான் என்னால அசைக்க முடியும். சரியான அந்த கட்டத்துக்குள்ள இந்த இலைக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்ப ஓய்வுல இருக்குது. இந்த அறைக்கு இப்ப 6 முடுகளோட இயங்க செய்ய போறேன். ரைட், 6 முடுகளோட இயங்க செய்ய போறேன். இப்ப பாருங்க, இந்த கையை நான் அசைக்கிறேன். ரைட், அசைக்க போறேன். தெரியும் நான் இப்ப அசைக்க என்ன நடத்தி ஸ்லோ மோஷன்ல இப்போதைக்கு காட்டுகிறேன். பாத்தீங்களா இருந்தா இப்படி இருக்குது. நான் இதை வந்துட்டு அசைக்க போறேன். இந்த அசைக்க கூட இந்த இலைக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. ரைட், பார்த்துக்கொள்ளுங்க. இந்த இலைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி நான் இதை அசைக்கும் போது இந்த இலையை பாத்தீங்களா, இப்படி இருந்த இந்த இலையை எடுத்தீங்களா இருந்தால் இது என்ன நடக்குது, ஓட்டவா இந்த பக்கம் இப்படி கழியறது நீங்க பாத்திருப்பீங்க இல்லையா? ரைட், சம்டைம்ஸ் உங்களுக்கு அந்த வீடியோல பாக்குறதால கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ரைட், எனவே 6 முடுகளோட இயங்கக்குள்ள இந்த இலையானது இவ்வாறான ஒரு சாய்வு நிலையில இருக்கிறத நாம அவதானிக்க முடியும். ரைட், இந்த இடத்துல கடைசியா ஒரு விடயம், ஒரு முக்கியமான விடயத்தை நான் இந்த இடத்துல பேசுறேன். ரைட், இந்த விடயம் வந்துட்டு நிறைய டீச்சர்ஸ் கூட கொஞ்சம் குழப்பமா இருக்கிறது அல்லது தெளிவில்லைன்னு கூட சொல்லலாம். என்னன்னா, ஏன் இந்த இலை பின்னுக்கு வந்துச்சு? இது ஒரு முக்கியமான கேள்வி. நாம சொல்லிட்டோம் விசைன்னு பார்த்தா ஒன்று இலையால வழங்கப்படுற விசையில இந்த கூறு, அடுத்து எம்ஜின்னா நீங்க தொழிற்பட போகும். அப்படி இருக்கக்குள்ள ஏன் இந்த திணிவு பின்னுக்கு வந்துக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன் இந்த திணிவு பின்னுக்கு வந்துச்சு பாத்தீங்கன்னா, உண்மையிலேயே இந்த இலை இவ்வாறு சாய்வான ஒரு நிலைக்கு போனதுக்கான பிரதான காரணம் என்னென்றால் இந்த வாகனம் முன்னோக்கி அசைஞ்சது. உண்மையிலேயே இந்த இலை என்ன செய்யலன்னா, இந்த இலை இப்படி இருந்த இலை அல்லது இப்படி இருந்த இந்த திணிவு பின்னுக்கு உண்மையா அசையல. இந்த திணிவு பின்னுக்கு அசையல. இந்த திணிவு பின்னுக்கு அசையல. இந்த வாகனம் தான் முன்னுக்கு அசைஞ்சு. நீங்க என்ன சொல்றது, இங்க வாகனம் 6 முடுகளுக்குள்ள இந்த இலை இப்படி வந்துக்கிட்டாங்க, இந்த திணிவு இங்க வருவதுன்னு காட்டுறாங்க. உண்மையிலேயே இங்க என்ன நடக்கலன்னா, இந்த திணிவு பின்னுக்கு வரல, இந்த வாகனம் முன்னுக்கு போனீங்கன்னு சொல்றேன். அதாவது பாருங்க, நான் இந்த நிகழ்வை இங்க உண்மையா என்ன நடந்துச்சுங்கிற நிகழ்வை ஒரு சின்ன சின்ன படங்கள் மூலமா காட்டுறேன். சில ஸ்னாப் சொட் மூலமா காட்டுறேன் பாருங்க. இப்படி இருக்குது வாகனம். வாகனத்துல இலையை நாம கட்டி தொங்க விட்டு இருக்கிறோம். ரைட், இப்ப இந்த வாகனம் 6 முடுகளோட முன்னோக்கி அசையுது. இப்ப பாத்தீங்கன்னா இங்க இருந்து இந்த வாகனம் அடுத்த கட்டம் முன்னோக்கி அசையுது. சாடை இப்படி முன்னுக்கு வருது. இப்படி இந்த வாகனம் முன்னுக்கு வர இந்த சந்தர்ப்பத்துல எல்லாம் விளங்கிக் கொள்ளுங்க, இந்த திணிவுக்கு கிடையாக எந்த ஒரு விசையும் தொழிற்படுது. யோசிச்சு பாருங்க, இந்த திணிவு இலை நிலைக்குத்து அரிக்குது என்றால் நாம சொல்லிட்டோம் எம்ஜிங்கிற விசை கீழ் நோக்கியும் டீங்கிற விசை மேல் நோக்கியும் இருக்கு. எனவே கிடையாக ஒரு விசையும் தொழிற்படாது. எனவே இந்த திணிவு உண்மையா என்ன செய்யாதுன்னா கிடையாக இயங்காது. எனவே திணிவு அப்படியே இருக்கு. திணிவு அப்படியே இருக்கு. ஏன் கிடையா விசை தொழிற்படலையே, விசை தொழிற்படலைன்னா அப்படித்தான் இருக்கு. எனவே இந்த திணிவு தொடர்ந்து இதே இடத்துல இருக்கு. இந்த திணிவு தொடர்ந்து இதே இடத்துல இருக்கு. ஆனால் இந்த வாகனம் சாட முன்னுக்கு போனதால வாகனத்தோட இணைக்கப்பட்டிருக்கிற இந்த இலையில போயிட்டு கூரையோடு இணைக்கப்பட்டிருக்கிற இந்த பாயிண்ட், இதை நான் உதாரணமா ஏன் எடுக்கிறேன். இந்த பாயிண்ட் என்ன செஞ்சிருக்கும், வாகனம் முன்னுக்கு அசையக்குள்ள இந்த புள்ளியும் என்ன செய்யும், முன்னுக்கு அசையும். இந்த அண்மை இப்ப ஏன் இங்க வரும். எனவே பாருங்க, இந்த ஏ இங்க வந்தா இலை எப்படி வரும், இலை இப்படி வரும் இல்லையா? அடுத்த கட்டம் இந்த வாகனம் இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு போகும். உதாரணத்துக்கு எடுப்போம், இந்த வாகனம் இப்படி முன்னுக்கு போகும்.
இப்படி முன்னுக்கு போகக்குள்ள இந்த இலைக்கு கிடையாக விச பெருசா வரலன்னு வச்சுக்கொள்ளுமே. இந்த திணிவு என்ன செய்யும்? இந்த இடத்துல இருக்கும். ஆனால் வாகனம் முன்னுக்கு போனத்தால வாகனத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிற இந்த நிலையில போய் இந்த இயந்திர புள்ளியில் என்ன செய்யும்? முன்னுக்கு போகும். எனவே உண்மையிலேயே இந்த திணிவு முன்னுக்கு போகுதா? திணிவு பின்னுக்கு போகுதா? திணிவு பின்னுக்கு போகல. இந்த வாகனம் முன்னுக்கு போனதால வாகனம் சார்பா இந்த திணிவு பின்னுக்கு போனதாக நமக்கு விளங்கும். அவ்வளவுதான். எனவே இலை பின்னோக்கி அசையவும் இல்லை, இந்த திணிவு பின்னோக்கி அசையவும் இல்லை. வாகனம் முன்னோக்கி அசைந்ததுதான் இந்த திணிவு அல்லது இந்த இலை இவ்வாறு வந்ததற்கான காரணம். சரியா? இப்ப யோசிங்க, இலை இப்படி வந்துட்டுண்டால், இலை இவ்வாறு வந்துட்டுண்டால் இப்ப என்ன நடக்கும்? இந்த இலையில ஒரு பிரித்த கூறு கிடையாக தொழிற்படும். இப்படி இலையில ஒரு பிரித்த கூறு, இழுவிசையில ஒரு பிரித்த கூறு கிடையாக தொழிற்படுறதால இப்ப இந்த திணிவு என்ன செய்யும்னால் வாகனத்துல அதே ஆர்முடுகளோட இயங்க ஆரம்பிக்கும். ஆரம்பத்துல வாகனம் இயங்க ஆரம்பிக்கக்குள்ள இவர் ஆர்முடுகளோடு இயங்கி இருக்காங்க. இவர் ஓய்வில் இருந்திருப்பார். வாகனம் இயங்க ஆரம்பிக்கக்குள்ள இவர் இயங்கக்குள்ள இவர் ஓய்வில் இருந்திருப்பார். வாகனம் முன்னுக்கு போக போக இலை சாய்வாக வந்த உடனே இழுவையில ஒரு பிரித்த கூறு வலப்பக்கம் தொழிற்படுறதால இந்த திணிவும் ஆர்முடுகளோட இதுக்கு பிறகு இயங்க ஆரம்பிக்கும். எனவே ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பிறகுதான் இந்த திணிவும் ஆர்முடுகளோட இயங்கும். அந்த இலையில இழுவிசையில பிரித்த கூறு கிடையாக தொழிற்படுறதுதான் காரணம். சரியான? எனவே திணிவு பின்னோக்கி அசையல, வாகனம் தான் முன்னோக்கி அசையுது. ஏன்னா பின்னோக்கி அசையலன்னா பின்னுக்கு ஒரு விசை தொழிற்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு விஷயம் இந்த திணிவுக்கு தொழிற்படவில்லை. எனவே திணிவு சும்மாதான் இருந்திருக்கு, வாகனம் தான் முன்னோக்கி அசைஞ்சிருக்கு. அசைஞ்சதுக்கு பிறகு இலையில பிரித்த கூறு இவ்வாறு வாரத்தாலதான் இந்த இலையில பிரித்த கூறு காரணமாகத்தான் இந்த திணிவு இதுக்கு பிறகு வாகனத்தோட சேர்ந்து ஆர்முடுகி கொண்டு போகும். சரியான? இவ்வளவுதான் இதுக்குரிய காரணம். ஓகே, கடைசியா ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்வேன். இதோட சேர்த்து இன்னும் ஒரு விடயத்தை சொல்வேன். வாகனம் இது தேவைன்னா நீங்க நோட் பண்ணி கொடுங்க. சரியான? இதை நான் ஒண்ணுமே சொல்லல, உங்களுக்கு தேவைன்னா நீங்க நோட் பண்ணி கொடுங்க. ஏன் இது பின்னோக்கி அசைந்த மாதிரி தோன்றி நிக்கிங்கிற விடயத்தை நான் சொல்லியிருந்தேன். சரியான? தேவைன்னா நீங்க நோட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, கவனிங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு வாகனம் ஓய்வில் இருந்தால் இலை நிலைக்குத்தாக இருக்கும்னு சொன்னோம். அதே நேரத்துல ஒரு வாகனம் ஆர்முடுகளோட இயங்கினால் இந்த இலை வலப்பக்கமாக ஆர்முடுகளோட இயங்கினால் இந்த இலை இடப்பக்கமாக திரும்பி இருக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த வாகனம் இடப்பக்கமாக ஆர்முடுகினால் இந்த இலை வலப்பக்கமாக திரும்பும். சரியான? இப்படி ஆர்முடுகினால் இலை இடப்பக்கமாக திரும்பும், இடப்பக்கமா ஆர்முடுகினா இலை வலப்பக்கமாக திரும்பும். இவ்வாறு திரும்புகின்ற கோணத்துக்கான சமன்பாடுதான் டான் இன்வர்ஸ் ஏ இன்டு ஜி ஆக இருக்கு. சரியான? அதே நேரத்துல நாம இன்னும் ஒரு விடயத்தை நீங்க சொல்லிக் கொள்ளலாம். வாகனம் வலப்பக்கமாக ஆர்முடுகிறது எதுக்கு சர்வசமனான நிகழ்வு? வலப்பக்கமாக ஆர்முடுகிறது இடப்பக்கமாக அமர்முடுகிறதுக்கு சமம். எனவே ஒரு வாகனம் இந்த திசையில வலப்பக்கம் ஆர்முடுகும் போதும் இலை இப்படித்தான் வரும், அல்லது இந்த வாகனம் இடப்பக்கமாக அமர்முடுகும் போதும் இலை இப்படித்தான் வரும். என்றால் வலப்பக்கம் ஆர்முடுகிறது எதுக்கு சமன்? இடப்பக்கம் அமர்முடுகிறதுக்கு சமனாகும். திசையை மாற்றினா குணகம் மாறும் இல்லையா? எனவே வாகனம் வலப்பக்கம் ஆர்முடுகினாலும் இடப்பக்கம் அமர்முடுகினாலும் இலை இப்படி வரும். அதே மாதிரி ஒரு வாகனம் இடப்பக்கம் ஆர்முடுகினாலும் அல்லது வலப்பக்கமாக அமர்முடுகினாலும் இலை இப்படி வரும்.
அதே நேரத்துல ஒரு வாகனம் ஓய்வுல இருந்தால் அல்லது மாறா வேகத்துல இயங்கினால் விலை நிலைக்குத்தாக வரும். சரியா? இதுக்குரிய சமரி. இதையும் வேகமாக நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இதை மனதில் பதிச்சுக் கொள்ளுங்களா? இந்த விடயங்களை வேகமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க, மனதில் பதிச்சுக் கொள்ளுங்க கட்டாயம். வலப்பக்கம் ஆறு முடிக்கினா இடப்பக்கம் திரும்பும், இடப்பக்கம் ஆறு முடிக்கினா வலப்பக்கம் திரும்பும். வலப்பக்கம் ஆறு முடுக்கிறதுக்கு பதிலா இடப்பக்கம் அமர் முடுகவும் நேரும். வலப்பக்கம் இடப்பக்கம் ஆறு முடுக்கிறதுக்கு பதிலா வலப்பக்கம் அமர் முடுகவும் நேரும். இது ரெண்டு சந்தர்ப்பத்துக்கு விலை இப்படி வரும். இந்த ரெண்டு சந்தர்ப்பத்துக்கு விலை இப்படி வரும். இந்த ரெண்டு சந்தர்ப்பத்துக்கு விலை நிலைக்குத்தாக இருக்கணும். இவ்வளவுதான் விடயம். இதோட தொடர்புடைய கேள்விகளை நம்ம இன்ஷா அல்லாஹ் செய்து பார்க்கலாம். நோட் பண்ணி கொள்ளுங்க. ரைட், ஓகே. இன்னும் ஒரு விடயத்தை இந்த இடத்துல சொல்லிக் கொள்றேன். இன்ஷா அல்லாஹ் இன்றைய கிளாஸ் நான் உங்களுக்கு வந்துட்டு யூடியூப்ல நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸுக்குரிய வீடியோ வந்துட்டு யூடியூப்ல அப்லோட் பண்ணப்பட்டு உங்களோட கோஆர்டினேட்டர் மூலமாக உங்களுக்கு வந்துட்டு அதுல லிங்க் வந்துட்டு அனுப்பப்படும். எனவே இன்றைய கிளாஸ்ல யாரும் ஏதாச்சும் மிஸ் பண்ணி இருந்தால் அல்லது இன்றைய கிளாஸ்ல இடையில நீங்க வந்துட்டு ஏதேனும் தவறுதல் காரணமாக வெளியேற்றப்பட்டிருந்தால் இன்றைய கிளாஸ் நீங்க இன்னைக்கு நான் அனுப்புற யூடியூப் வீடியோ லிங்க் மூலமாக பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் குறிப்பான ஒரு விடயம், இதே மாதிரி ஒவ்வொரு கிளாஸுக்கும் யூடியூப்ல அப்லோட் பண்ணப்பட்டு வீடியோ உங்களுக்கு வழங்கப்படாது. இந்த விடயத்தை மனதில் பதிச்சு கொடுங்க. இன்றைய கிளாஸ் மாத்திரம் இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்யறோம், யூடியூப்ல அப்லோட் பண்ணி அதுக்குரிய வீடியோ உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். காரணம் என்னன்னா இன்றைய கிளாஸ்ல வந்துட்டு சில பேர் நம்பர்களை மிஸ்ஸா டைப் பண்ணி வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க போல தெரியுது. ஸோ அதே மாதிரி இன்னும் சில பேர் வந்துக்கிட்டு அவங்க நெட்வொர்க் பிரச்சனையால ஒழுங்கா பார்க்காம விட்டுருக்கிறாங்க. ஸோ குறிப்பா தெரிஞ்சு கொள்ளுங்க, எந்த சைட்ல இருந்து நெட்வொர்க் பிரச்சனை இருந்தால் நான் அதை தீர்த்துக் கொள்வேன் இன்ஷா அல்லாஹ். இது இன்றைக்கு உங்களுடைய யாருக்காச்சும் வீடியோ கிளியர் இல்லாம இருந்தீங்கன்னா அதுல பொறுப்பு வந்துட்டு உங்களோட சைட் தான். எனவே அடுத்த கிளாஸ்களுக்கு இடையில நீங்க என்ன பிரச்சனை அடையாளம் கண்டு அதை இல்லாம செய்து கொள்ளுங்க. கிளாஸுக்குரிய இடையூறுகளை நீங்க இல்லாம செய்து கொள்ளுங்க. சரியான? அடுத்த கிளாஸ்களுக்கு இதே மாதிரி காரணங்களை நீங்க சொல்லாதீங்க. உங்களோட பிரச்சனைகளை இன்ஷா அல்லாஹ் தெளிவாக்கி கொள்ளுங்க. எனிவே நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல இருந்து நம்ம உராய்வு சம்பந்தமான விடயங்களை படிக்க முடியும். அதுக்கிடையில வேணுமா இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நான் இதோட தொடர்புடைய சில கேள்விகளை உங்களோட டியூப்ல இருக்கக்கூடிய சில கேள்விகளை நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணி விடுவேன். அதே மாதிரி உங்களுக்குரிய டியூப் வந்துக்கிட்டு இந்த வீக்கு இடையில பெரும்பாலும் இன்ஷா அல்லாஹ் அனுப்பப்படும். சரியான? ஓகே, ஜஸாக்குல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.